وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இஸ்லாம் மார்க்கம் மனிதர்களுடைய பொருளாதாரத்தை ஏமாற்றி சுரண்டக்கூடிய எல்லா வாசல்களையும் அடைத்திருக்கிறது. பொதுவாக மதங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த மதங்கள் நம்முடைய பணத்தை சுரண்டுகின்றன, நம்மை ஏமாற்றுகின்றன, அதனால மதம் தேவையில்லை என்ற கருத்தில் தான் மதங்களை எதிர்க்கிறார்கள். இப்படி எந்த காரணத்திற்காக மதங்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அந்த காரணம் இஸ்லாத்திற்கு பொருந்துமா என்றால் பொருந்தவே செய்யாது என்பதற்குரிய சில சான்றுகளை நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக எல்லா மதங்களுமே தான தர்மங்கள் செய்யுங்கள், நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யுங்கள், அறப்பணிகளுக்கு செலவு செய்யுங்கள் என்றெல்லாம் சொன்னாலும் நல்ல காரியம் எது என்பதை வரையறுத்து சொல்வதில் அனைவருமே தவறி இருக்கிறார்கள். இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் நல்ல காரியம்னா நல்ல காரியமா மட்டும் இருக்க வேண்டும். கெட்ட காரியத்தை நல்ல காரியம் என்று நினைத்துக் கொண்டு பொருளாதாரத்தை பாலடிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது என்பதிலெல்லாம் கவனம் செலுத்தி எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் தர்மம் என்ற பெயர்ல மைக்கு போச்சுங்க, தர்மம் என்ற பெயர்ல எதை நீங்கள் செலவு செய்தாலும் அல்லாஹ்வுக்கு போய் சேராது. தர்மம் என்று ஒரு நியத்து பண்ணிவிட்டால் கூட அது யாருக்கு தான் கொடுக்கணும்? ஏழைக்கு தான் கொடுக்கணும். நான் ஒரு இவ்வளவு ரூபாய் அல்லாஹ்வுக்காக கொடுக்க போறேன், நான் 1 லட்சம் ரூபாய் அல்லாஹ்வுக்கு கொடுக்கறதா நேர்ச்சை பண்ணிட்டேன் என்று சொன்னால் அதை கொண்டு வந்து பள்ளிவாசல்ல கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு கொடுப்பதாக நீங்கள் நேர்ச்சை செய்தீர்களேயானால் கூட அது யாருக்கு தான் கொடுக்கணும்? ஏழைக்கு கொடுக்க வேண்டும். நேற்று அந்த ஹதீஸ்ல கூட சொன்னோம் இல்லையா, ஏழைக்கு கொடுக்கிறது அல்லாஹ் தனக்கு கொடுப்பதாக எடுத்துக்கொள்றான். அதே கருத்துப்பட திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன் துபுது சதகாத்தி ஃபனிஅம்மாஹிய, நீங்கள் கொடுக்கிற தர்மங்களை வெளிப்படையாக செய்தீர்களேயானால் அதுவும் நல்லதுதான். ஒயின் துஹ்ஃபூஹா, அதை மறைத்து ஒத்தூத்துகள் புகரா, ஏழைகளுக்கு நீங்க ரகசியமா கொடுத்தீர்களேயானாலும் ஃபஹு கைருல் லக்கும், அது உங்களுக்கு சிறந்தது என்று சொல்வதன் மூலமாக தர்மங்களை ஏழைகளுக்கு கொடுக்கணும். தர்மம் வந்து விட்டாலே அதனுடைய கண்டிஷன் விதிமுறை என்ன? அதை பெறக்கூடியவர் ஏழையா இருக்க வேண்டும். அப்ப அதனால நேர்ச்சை பொருள்களை நீங்க பணக்காரங்களுக்கு குர்பானி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்ல. நம்ம குர்பானி அறுத்தோம் என்று சொன்னால், உல்ஹியா இந்த அகீகா கறி அறுத்தோம் என்று சொன்னால் சொந்த பந்தங்கள்ல பணக்காரங்களும் கொடுக்கலாம், ஏழைக்கும் கொடுக்கலாம். ஏழை என்ற அடிப்படையில் அதெல்லாம் செய்யறது கிடையாது குர்பானி எல்லாம். ஆனா நேர்ச்சை என்று அல்லாஹ்வுக்காக நான் இதை செய்யறேன் என்று நீங்களா ஒரு நியத்து வைத்து விட்டீர்களே ஆனால், அது பணமாக இருந்தாலும் வேற பொருளாக இருந்தாலும் இந்த மாதிரி மாமிசங்களாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் அதை என்ன செய்யணும்? அதை எல்லாத்தையுமே நீங்க ஏழைக்கு தான் கொடுத்துடணும். அதான் நல்லதுன்னு சொல்லி 2வது அத்தியாயத்தில் 271வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பொதுவாக இந்த பொருளாதாரத்தை செலவு செய்யறது பற்றி பேசக்கூடிய வசனங்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே உங்கள்கிட்ட என்ன செலவு செய்யறது என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, நாங்க என்னத்தை செலவு செய்யறது கேட்கிறாங்க. என்னத்தை செலவு செய்யறதுன்னு கேட்கும்போது இதை செலவு செய்யுங்க, அதை செலவு செய்யுங்க, 10% செய்யுங்க, 20% செய்யுங்க, இப்படித்தானே சொல்லணும் பதில். அவன் கேள்வி என்ன கேட்கிறான்? மாதா யுன்ஃபிகூன், நாங்கள் எந்த அளவுக்கு செலவு செய்யலாம் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்னு கேட்டா, இது கேள்வியே தப்பு. எந்த அளவுக்குங்கிற தப்பு, எதுக்குங்கிறத மெயினா கேட்கணும். செலவு செய்யறது எந்த அளவுக்குங்கிறதை விட நீ பெரிய கோடி கோடி ரூபாயை செலவு பண்ணி வீணான காரியத்துக்கு செலவு பண்ணிட்டா அதுல ஏதாவது பயன் கிடக்குமா? அப்ப கேள்வி கேட்டது நாங்கள் எதை செலவு செய்யறது, எவ்வளவு செலவு செய்ய கேட்கும் பொழுது குல், நீங்கள் சொல்லுங்கள் நபியை, நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் கைரின், நல்ல பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செய்தீர்களேயானால் ஃபலில் வாலிதைனி, உன் தாய் தகப்பனுக்கு செய்யப்பா. அவன் எவ்வளவு செலவு செய்யறன்னு கேட்கறான். பதில் என்ன? உன் தாயையும் தந்தையும் கவனி, உன் பெற்றோருக்கு கொடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அறப்பணி என்று சொன்னா கோயிலுக்கு கொடுக்கிறது, பள்ளிவாசல கொடுக்கிறது, சர்ச்சையை கொடுக்கிறது அல்ல அறப்பணி. அறப்பணி என்று சொன்னால் என்னன்னு கேட்டா, உன்னுடைய பெற்றோரை முதல்ல கவனிச்சியா, தாய் தந்தையை கவனின்னு ஒரு மார்க்கம் சொல்லும்போது எதுக்கு மாத்தனு? தாய் படிச்சவன், ரொம்ப விவரம் தெரிஞ்சவன், அதிகமா அறிவு உள்ளவன், அதிகமா சம்பாதிக்கிறவனுக்கு பெற்றோர் வழங்கல. யாரை கவனிக்க மாட்டேங்கிறான்? அவனுடைய படிப்பின் மூலமாக நம்முடைய தாய் தான் நமக்கு முதன்மையானவங்க, நம்முடைய தகப்பன் தான் முதன்மையானவங்கன்னு தெரியல.
பொருளாதார வசதி இருக்கு, நிறைய பணம் இருக்கிறது, இவன் பொண்டாட்டியோட தனி கொடுத்தன போய்விட்டு இவனை பெற்றோரை கொண்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துறான் அல்லது கவனிப்பாரற்று விட்டுறான். தள்ளாத வயசுல அவங்களுக்கு உறுதுணையா ஆறுதலா இருக்கணுங்கிற ஒரு அறிவை கூட பெறாமல் என்ன படித்தார்கள் நமக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு படித்து கொடுக்காத ஒரு விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு முஸ்லிமுக்கு ஆரம்பத்திலே படித்து தந்து விடுகிறான். ஒரு இஸ்லாத்தை ஒருத்தன் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா நம்ம எதை செலவு செஞ்சாலும் தாய் தந்தைக்கு முதல் செய்யறோமா? ஊர் உலகத்துக்கெல்லாம் போய் தான தர்மங்கள் அள்ளி வழங்குவாங்க. உன் அப்ப எங்கடா இருக்கான்னு கேட்டா முதியோர் இல்லத்தில் இருக்காமா. ஊர் உலகத்துக்கு சத்திரம் கட்டி தான தர்மம் செய்யறவன் அவனுடைய தாயையும் தந்தையும் தெருவில் விட்டு இருக்கிற நிலையை நம்ம பார்க்கிறோம். அதுக்குதான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா எஸ் அல் உனக்கு மாதா யுன்ஃபிகூன், எதை செலவு செய்யறது என்று உம்மிடத்தில் கேட்கிறார்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்து மின் கைரின் ஃபலில் வாலிதைனி, நீங்கள் நல்ல பொருளாதாரத்தை எதில் செலவு செஞ்சாலும் பரவாயில்லை, அது 5 ரூபாயா இருக்கட்டும், 5 லட்சமா இருக்கட்டும், கோடியா இருக்கட்டும், எவ்வளவு செலவு செஞ்சாலும் ஃபலில் வாலிதைனி, பெற்றோருக்கு செலவு செய்யுங்க. ஒல் அக்ரபீன, நெருங்கிய உறவினர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாம் பாருங்கிறான் அல்லாஹ். தான தர்மம் செய்யறது நம்ம கத்து தரும் பொழுது அஜர்த்து மாற்ற கொண்டே கொடுங்க, குண்டில கொண்டே போடுங்க, சாமியாற்ற கொண்டே கொட்டுங்க, மடங்கள்ல கொண்டே மடங்களுக்கு எழுதி வைங்க, அந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்லாம அல்லாஹ் என்ன நம்ம கற்றுத்தர ஆன்மீகத்துல தான தர்மம்னு பேச்சு பொருளாதார டாபிக் வந்துட்டாலேயே உன் தாய் தந்தையை கவனிச்சியா அல்லாஹ் அதை கேட்கறான். அதுக்கு செலவு பண்ணு, அதுக்கு மேலே உனக்கு நல்லா கொடுக்க வசதி இருக்குமே ஆனால் ஒரு அக்ரபீன, உனக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு செலவு செய்யி. நெருங்கிய உறவினர் கவனிக்கிறானா இன்னைக்கு? நெருங்கிய உறவினர் யாரு? தகப்பனோட பிறந்தவர்கள், தாயோட பிறந்தவர்கள், நம்மோடு பிறந்தவர்கள். நம்மோட பிறந்தவன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நெருங்கிய உறவு. தாயோட பிறந்த சின்னம்மா பெரியம்மா அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் நெருங்கிய உறவு தான். தகப்பனோட பிறந்த சித்தப்பன் பெரியப்பன், இது மாதிரியா நெருங்கிய உறவினர்கள் எல்லாருக்கும் இருக்கிறார்கள். ஆனா எவ்வளவு வசதி உள்ளவர்கள் தங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் கவனிக்கிறாங்களா? வசதி கொடுத்தவர்கள் அவங்க கவனித்தார்களே ஆனால் நெருங்கிய உறவினர் கஷ்டப்படுவாங்களா? எந்த ஒரு குடும்பமா இருந்தாலும் எல்லாரும் பிச்சைக்காரனா இருக்கவே மாட்டான். எந்த ஒரு கோத்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுல ஒரு பாதி பேர் வசதி உள்ளவனா இருப்பான், பாதி பேர் ஏழையா இருப்பான், அல்ல ஒரு காவாசி வசதி உள்ளவனா இருப்பான், இன்னொரு காவாசி நடுத்தரமா இருப்பான், இன்னும் கொஞ்சம் பேர் ஏழையா இருப்பான், கலந்துதான் இருப்பான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொந்த பந்தங்களை கவனிக்கணும்னு வந்து விட்டாலேயே இப்ப இந்த பிரச்சனை தீந்துரும். ஊரோ ஒரு ஜமாத்த ஒரு இயக்கமோ அரசாங்கமோ கவனிக்க தேவையே இல்லை. அவன் எல்லாம் கூட கூட தந்தான்னு சொன்னா நம்ம ஆடம்பரத்துக்கு செலவு செய்யறதை விட நம்ம அண்ணனுக்கு கொஞ்சம் கொடுப்போம், நம்ம தம்பிக்கு கொடுப்போம், நம்ம தங்கச்சி குடும்பத்துக்கு கொஞ்சம் கொடுப்போம், நம்முடைய பெரியப்பா கொடுப்போம், நம்முடைய சின்னம்மா கொடுப்போம். இந்த மாதிரி செலவு இதான் இப்ப அறப்பணின்னு சொல்லி தர்ற ஒரு மார்க்கத்தை இதுக்கு மாத்தனு. இதானே இப்ப தேவையா இருக்கு உலகத்துக்கு, நாகரிக உலகத்துக்கு ரொம்ப தேவை எது? இதுதான். காசு தான் பொருள் முதல் வாதம் சொல்லிக்கொண்டு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் காசுங்கிறான். எல்லாத்துக்கும் முதல் நிலை எது? காசு தான் ஃபர்ஸ்ட். காசுக்காக தான் எல்லாமே, மற்ற எல்லாம் பின்னாடின்னு சொல்றான். அப்ப இந்த பொருளாதாரம் தான் எல்லாம் என்று நினைத்துக் கொண்டு அதை சேர்ப்பதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் அதை வைத்து ஆடம்பரங்களாக வாழ்வதற்கும் சொகுசாக அனுபவிப்பதற்கும் இந்த பணத்தை திரட்டணும் நினைக்கக்கூடிய உலகத்துக்கு இப்ப என்ன தேவை? இதான தேவை. அப்ப நீ அதையில மாற்ற வேண்டிய இருக்கு. இப்ப நாகரிக உலகத்தில் இந்த பொருளாதாரத்தின் உள்ள மோகம் தாயை கவனிக்க விட மாட்டேங்குது, தந்தையை கவனிக்க விட மாட்டேங்குதுன்னு சொன்னா இப்ப மாற்ற வேண்டியது எது? இதையா அதையா? அதை மாத்தணும். நவீன உலகத்தில் கண்டுபிடித்திருக்கிற இந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள பேராசை கொள்ளக்கூடிய சித்தாந்தம் இருக்க, அது மாற்றப்பட வேண்டும். அதை இஸ்லாம் மாத்துதா இல்லையா? உள் அக்ரபீன, நெருங்கிய சொந்தக்காரன் கொடுத்துட்டியா? உள் எத்தாமா, அப்ப எத்தீம் அனாதை இருக்கானு பாரு. அல்லாஹ் என்ன சொல்றான்? முதல்ல உன் அப்பன தாய் தந்தையை கொடுப்பா, அப்புறம் சொந்தக்காரனுக்கு கொடு. அதுக்கு மேலேயும் கொடுக்க ஆசை இருக்குதா? தாய் தந்தை இழந்த பேர் எத்தனை பேர் இருப்பாங்க? தகப்பனை இழந்தவர்கள். ஒரு தகப்பன் இருந்தால் பிள்ளை என்ன செய்வான்? அழகான முறையில கவனித்துக்கிறோம், பராமரிப்பான். தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என்ன செய்யும்? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தகப்பனான் என்று நம்ம கவனிக்கிறோமே, நம்ம பிள்ளைகள் வீட்டுக்கு போகும்போது ஆசையாக என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்குத, நம்மள அதுக்கு அதை கொடுத்து இன்பம் அடைகிறோமே. இப்படி ஏக்க எத்தனை குழந்தைகள் இருக்கும் தகப்பனை இழந்த குழந்தைகளுக்கு? அந்த பிள்ளைகள் எத்தனை பேர் இல்ல ஊர்ல இல்லன்னு சொல்ல முடியுமா? பணம் சம்பாதிக்கிறோம், அதுக்கு என்ன செலவழிச்சிருக்கிறான்? அது செய்யணுமா? அது யார் செய்வா? அப்ப அந்த அனாதைகளை கவனிக்கணும் என்பதை இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ்வுக்காக செய்யற பணிகள் இதுதான். அல்லாஹ்வுக்கு செலவு செய்யறதால என்ன செய்யணும்? எத்தனை அனாதை புள்ள இருக்கிற நீ ஓம் புள்ள அனாதையா போயிட்டா இந்த கான்செப்ட் இருந்தா தான் உனக்கு கூட நல்லது. நீ அனாதைகளுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மை எல்லாத்தையும் வந்து விடுமையானால் நீ மூத்தா போய் ஓம் புள்ள நாளைக்கு அனாதை நிக்குமே, அப்ப தெருவில் நிக்காது. அது நீ கொடுத்த மாதிரி எல்லாரும் கொடுப்பானே. எல்லாருமே அனாதையை கவனிக்கணும் என்பதை ஒரு கொள்கையாக லட்சியமா வைத்திருந்தோமையானால் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அனாதையாவதுன்னு சொல்ல முடியுமா? நம்மள சின்ன வயசுல நம்மள யாரும் எடுத்துக்கிற மாட்டான்னு சொல்ல முடியுமா? நம்ம பிள்ளைங்க தெருவில் நின்றுச்சுன்னு சொன்னா இந்த உதவி செய்யற மனப்பான்மை இல்லாமல் ஒரு ஜெனரேஷன் உருவாகி இருந்தால்
நம்ம பிள்ளைக்கு தானே கேடு. அனாதைக்கு உதவி செய்யணும் சுயநலம் கூட இருக்க. அனாதைகளுக்கு உதவி செய்து வந்தால் நாம மூத்தா போய் நம்ம பிள்ளை அனாதையானால் அதுக்கும் சமூகம் உதவி செய்யும், மக்கள் உதவி செய்வார்கள். அந்த மனநிலை ஏற்படுவது நாட்டுக்கு நல்லதா கெட்டதா? இதுதானே சொல்லுது. பொருளாதாரத்தை கட்டிக்கிட்டு சேர்த்து அரண்மனை வாங்க, காரை வாங்கு, 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கு, 7 கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டுன்னு சொல்லி தருவது நல்லதா? அந்த பேராசை தானே இப்ப ஒழிக்க வேண்டி இருக்கிறது. நிறைய சாப்பிட சம்பாரி நல்லா சுகமா அனுபவிச்சுக்க, மேற்கொண்டு இருந்தா இது செலவழிங்களப்பா, நல்ல காரியத்துக்கு பண்ணுங்களேன்னு சொல்றது வந்து இது மத்த எல்லாத்தையும் மாத்தக்கூடிய வகையில் இது இருக்குதா? இதை மாத்திர வகையில் இருக்குதா? மாத்தவே தேவை கிடையாது. அதுக்கப்புறம் எத்தீம்களை பார்த்து முடிச்சுட்டு ஒல் மசாக்கீன், அப்புறம் ஏழைகளை பாரு. இது கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா நிறைய பேர் மிச்சம் வச்சிருப்பான். சில பேருக்கு தாய் எந்த கவனிக்கிறோட மேட்டர் முடிஞ்சு போயிடும், அதுக்கு மேல இருக்காது. அவன் சாப்பாட்டுக்கும் அப்பா அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கும் தான் சம்பாதிக்க முடியும். சில பேருக்கு எல்லாம் கூட கொடுத்தா கொஞ்சம் விரிவுபடுத்தி சொந்தக்காரனும் கொடு, இன்னும் கொஞ்சம் எல்லாம் விரிவா தந்திருந்தான்னு சொன்னா கொஞ்சம் அனாதைகளுக்கு ஒதுக்குவோம். பங்குல இருந்து செய்ய சரி சொந்தக்காரன் கொடுத்தாச்சு, அனாதைகளுக்கு நம்முடைய ஒரு பங்கு போகட்டும், அதுக்கு ஒதுக்கியா செலவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லி காட்டுறான்ல, ஏழை இருப்பாங்க மிஸ்கின்கள். மிஸ்கின்கள்னா என்ன? போதுமானது இருக்காது, பிச்சைக்காரன் இல்ல. மிஸ்கின்னா 5 ரூபா கொடுங்க 10 ரூபா தேர்வு அவன் இல்ல. மிஸ்கின் என்று சொன்னால் வீடு வாசலாம் இருக்கும், ஆனா சாப்பாட்டுக்கு பத்தாது, சம்பாதிக்கிறது கைக்கும் வாய்க்கும் பத்தாம இருக்கும். இந்த மாதிரி உள்ளவனா மிஸ்கின் பாங்க அரபில. மிஸ்கின்களுக்கு கொடுங்க, கையேந்தாமல் வீட்டில் இருந்து எவ்வளவு ஏழைகள் வந்து சுயமரியாதை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மாதிரியான மிஸ்கின்களுக்கு செலவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டை கவனிங்க. என்ன செய்யணும்? நம்ம வசதி சாப்பிட பக்கத்து வீட்டில் என்ன செய்வான்? சிரமப்பட்டு இருப்பான். அடுத்த வீட்டில் அதை கவனிக்க மாட்டான், ஏத்த வீட்டில் அப்படி இருப்பான். நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளை கூட கவனிக்கல. நம்ம எல்லாம் என்ன மனுஷன்? எவ்வளவு பெரிய மனித நேயத்தை மார்க்கமாக சொல்லுகிறது. மனித நேயத்தை சும்மா அரசியல்வாதி பேசி போயிடலாம், அது ஒரு விஷயம். எல்லாருமே பேசலாம், அவனுக்கு தேவைப்படுச்சுன்னா தலைப்பு கொடுத்தா தலைப்பில் பேசி போயிருவாங்க, அந்த தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பு பேசுவான். அவன் மனித நேயம் செய்யவும் மாட்டான். இது ஆன்மீகம். கடவுளை எப்படி வழி, அதான் மதங்கள்லாம் என்னது? கடவுளுக்கு எப்படி பூஜை செய்வது, கடவுளுக்கு எப்படி வழிபாடு நடத்துவது, எப்படி திருவிழா, இதுதான் மதங்கள்லாம் சொல்லித்தரும். இந்த மதம் என்னதை சொல்லி தருது என்று கேட்டால், நீ வந்து மனுஷனுக்கு என்னென்ன செய்யணும் அதுதான் எனக்கு செய்யறது. மனுஷனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நீ கரெக்டா செஞ்சேன்னு சொன்னா எனக்கு செய்யறதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். எவ்வளவு அழகான, இது எல்லாரும் கடைப்பிடிச்சா அவ்வளவு நல்லா இருக்கும். இது நீனும் சேர்ந்து கடைப்பிடுறா, மாத்தணும்னு சொல்றிய, நீனும் சேர்ந்து இதை கடைப்பிடி, உலகமே நல்லா இருக்கும். தெரு தெருவா பிச்சை எடுக்க வர்றான அவனுக்கெல்லாம் யாரும் சொந்தம் இருக்க மாட்டாங்களா? பிச்சைக்காரன வர்றானே அவனுக்கு ஒரு சொந்தக்காரன் கூட இருக்க மாட்டானா? அவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு வசதி இருக்க மாட்டானா? அவன் கொடுத்திருந்தா இது தெருவுக்கு வர்றான். இவன் கவனிக்காம இருக்கனால வர்றான். ஒருத்தர் கவனிக்காத காரணத்தினால வர்றான். தெருவில் ஒரு பிச்சைக்காரன் அவனுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருப்பார்கள். அவன் ஊர்ல வந்து அவனை பிச்சை எடுக்காத வகையில் அவனுக்கு வேலையோ சோறோ போட்டு அவனை பராமரிக்கிறதுக்கு சக்தி உள்ளவங்க இருப்பாங்க, ஆனா செய்யறது கிடையாது. அப்ப இதுகளை எல்லாம் ஆண்மை அல்லாஹ் என்ன செய்யறான்? இதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க 4:36 இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹ் வந்து திருக்குர்ஆன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது இருக்குல்ல, அது மெயின் டாபிக் தானே. நீங்க என்னதான் போட்டு தான தர்மம் செஞ்சாலும் ஷிர்க் செய்யலாம் அவுட்டு. அல்லாஹ்வுடைய இடத்துல யாராவது வச்சிட்டீங்கன்னா அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அது எந்த கட்டத்திலையும் அதான் ஃபர்ஸ்ட் இடம். அதுதான் எந்த விஷயத்தை அல்லாஹ் போதிக்கிறா இருந்தாலும் முதலிடம் அதை விட்டு அது இறங்காது. இது ஃபர்ஸ்ட் தௌஹீத் தான். அல்லாஹ்வுக்கு இணையாக்கிறாத சொல்லிடுறோம். இப்படி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதுன்னு சொல்ற எல்லா வசனங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, பல வசனங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, ரெண்டாவது தாய் தந்தையை சொல்லுவான்ல. அல்லாஹ்வுக்கு அடுத்து தாய் தந்தையை சொல்லணுமா? எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், தஆலவ் வாருங்கள், அத்ருமா ஹர்ரமா அலைக்கும் ரப்புக்கும் அலைக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறானே அதெல்லாம் நான் சொல்றேன் வான்னு கூப்பிடுங்க. நபியை கூப்பிட சொல்றான். அது ஹராம் இது ஹராம்னு என்னத்தையே இவங்க ஹராமாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் ஹராம் ஹராம்னு சொல்லி கேடு கெடுத்து வச்சிருக்கிறாங்க. இறைவன் விரும்பாததையெல்லாம் இவங்கள ஹராமாக்கிட்டு இருக்கிறாங்க. எது ஹராம்னு சொல்லி மனிதனுக்கு எல்லாம் கத்துக் கொடுக்குறான். இங்க வாங்கடா உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஹராமே அப்படின்னு மக்காவுடைய காபிர்களை அழைத்து அல்லாஹ் சொல்றான். உங்கள் இறைவன் உங்களுக்கு என்ன ஹராமாக்கி இருக்கான்னு தெரியுமா? அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு ஷிர்க் வைக்காது, அதான் ஹராம். ஷிர்க் எல்லாம் பண்ணிட்டு மத்த ஹராம் பத்தி பேசிட்டு இருக்கிற, நண்டு திங்கலாமா ரால் திங்கலாமான்னு செய்யறது ஷிர்க், அது பெரிய ஹராம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கீங்களா? நல்லா என்ன செய்யறான்? அவங்க இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் அது செய்ய மாட்டோம் இது செய்ய மாட்டோம், ரொம்ப ரொம்ப பேணுதலா இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அந்த நேர்ச்சை செஞ்சுட்டு ஆட்டு மேல ஏற மாட்டோம், அது அல்லாஹ்வுக்காக கடவுளுக்காக நேர்ச்சை இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் ஹராம் ஹலால் பேசிக்கொள்ளக்கூடியவன் எதை செய்ய மாட்டேங்கிறான்? வந்து அவனுடைய அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற விஷயத்துல சாதாரணமா செஞ்சிட்டு இருக்கிறான். அல்லாஹ் கூப்பிட்டு சொல்ல சொல்றான், லா துஸ்ரிகு பிஹி ஷையா வ பில் வாலிதைனி இஹ்சானா,
தாய் தந்தைக்கு நல்லது செய்ய, அதை செய்யாம இருக்கிற ஹராமு. அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறது ஹராமு, உன் பெற்றோரை கவனிக்காம இருக்கிற ஹராமுங்கிறான். எப்படி சேர்க்கிறான்னு பாருங்க. அல்லாவுக்கு எனக்கு செஞ்ச வேலைக்கு அடுத்து நெக்ஸ்ட் உன்னுடைய வேலை என்ன? உன் தாய் தந்தையை கவனிக்கணும் என்று 6வது அத்தியாயத்தில் 151. இது இன்னைக்கு தேவையா இல்லையா? மேலை நாடுகளில் பாருங்க, எங்கெல்லாம் நாகரிகம் முத்தி போய் விட்டதோ, எங்கெல்லாம் மதங்கள் வேண்டாம் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ, அந்த கருத்து எங்கெல்லாம் வலுப்படுகிறதோ அங்கெல்லாம் பெற்றோர்கள் சந்திலாம் நிக்கிறாங்க. பெற்றோர்கள் கவனிக்கிறது கிடையாது. பெற்றோர்களை அது ஒரு பொருட்டாக எடுத்துக்கோங்க. பெற்றோர்களை கவனிக்கிறது இயற்கையே வரணும் ஒரு மனுஷனுக்கு. ஆனா அந்த நாகரிகம் கத்துக் கொடுக்க மாட்டேங்குது. அப்படி வரல என்று சொன்னால் நமக்கு மேல ஒருத்தன் இருந்து உதைக்குவான்னு பயமாச்சு இருக்கணும்ல. அப்பவாச்சும் பெற்றோரை கவனிப்பானே இல்லையா? பெற்றோர் நம்மளை என்ன செஞ்சிருவாங்கன்னு, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் நம்மளை அடிப்பாங்க பெற்றோர்கள், நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப உங்களை பெற்றோர்கள் அடிக்க முடியுமா? உங்க பெற்றோர் நீங்க அடிக்கிற மாதிரி இருக்கீங்களா? உங்க பெற்றோர் கூட அடிப்பாங்களா? அப்ப உங்க பெற்றோர்கள்லாம் தளர்ந்து போய் கம்பவுண்டி நடக்கக்கூடிய ஒரு காலத்தில் அவங்களுக்கு பயந்தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும். அவங்க நமக்கு பயப்படுற அளவுக்கு பலவீனமாகி விடுவார்கள். அவங்களுக்கு நாம பயப்பட வேண்டிய நிலையில் இருக்காது. அப்ப எந்த அடிப்படையில் இதை கொடுக்க வைக்கிறது? என்றும் மாறாத ஒருத்தன் இருந்துகிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கான், கண்காணிச்சிட்டு இருக்கான். உங்க தாய் தந்தை நீங்க அவனை காட்டி உன்னை நான் உதைக்குவேன், நான் தண்டிப்பேன். இது எவ்வளவு தேவையான ஒரு இது போய் எப்படி மாத்துறது? மாற்ற வேண்டிய தேவை என்ன வந்துருச்சு? இதுதானே தேவை உலகத்துக்கு, இது அவசியமாவில் இருக்குது. இதை நோக்கி வாருங்கள் என்றெல்லாம் அழைக்கணும். இப்படி அல்லாஹ் 14வது அத்தியாயத்தில் 23 சொல்லி காட்டுகிறான். வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹஸனா, பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுமாறு மனிதனுக்கு நம்ம வசியத்து செய்திருக்கிறோம். வசியத்துனா எதுக்கு சொல்லுவாங்க? மரணிக்கிற நேரத்தில், கடைசி நேரத்தில் முக்கியமான விஷயத்தை சொல்றான் பாருங்க, அதுக்கு பேர் தான் வசியத்து. அல்லாஹ் மரணிக்க போறவனே கிடையாது, அவன் வசியத்தை செஞ்சாங்கிறான். முக்கியமான விஷயம் காட்டுவதற்காக அந்த வார்த்தை எல்லாம் என்ன யூஸ் பண்றான்? நான் உனக்கு வசியத்து பண்றேன். வசியத்துனா என்ன? சாவ போகும்போது ஒருத்தன் எவ்வளவு முக்கியமான விஷயத்தை சொல்லுவான், அந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் உனக்கு சொல்ற போதனை பில் வாலிதைனி ஹஸானா, பெற்றோர்களை ஒழுங்கா கவனி, உன் தாய் தந்தையரை சரியான முறையில் கவனி என்று அல்லாஹ் 29வது அத்தியாயத்தில் 8வது வசனம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த தாய் தந்தையரை கவனிக்கிற விஷயமாக உன்னுடைய முன்னொரு இடத்துல சொல்றான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு பெற்றோர்களை கவனிக்குமாறு சொல்லுகிறோம், சொல்லி இருக்கிறோம், வலியுறுத்தி இருக்கிறோம் என்று காரணம் சொல்றான். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், அவனுடைய தாய் எவ்வளவு பலவீனத்துக்கு மேல் பலவீனம், சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு உன்னை சுமந்தாள். சும்மா நீ பிறந்துட்ட, நீ உன்னை அந்த வயிற்றுல வைத்து கொண்டு அவள் பட்ட பாடு சிரமங்கள்லாம் உனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் உனக்கு பால் ஊட்டினது 2 ஆண்டுகள், அந்த பால் ஊட்டுற வேலையெல்லாம் அவன் செஞ்சிருக்கிறாள். நீ அப்படிப்பட்ட உன் தாயை நீ கவனிக்கணும். உனக்கு நான் சொல்றேன், அனிஸ்குர்லி ஒளிவாளி தைக்க, எனக்கு நன்றி செலுத்து, உன் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்து. இதான் நான் சொன்ன அறிவுரைங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, எனக்கு நீ நன்றி செலுத்த படைச்சிருக்கல, அதுக்காக வேண்டி. 2வது, நீ உன்னை உருவாக்குறவங்க காரணமா இருந்தாங்கல்ல, உன் தகப்பன் காரணமா இருந்தார், உன் தாய் கஷ்டப்பட்டு சுமந்தாங்களா இல்லையா, அவங்கள கவனி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்ப இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் இன்னைக்கு தேவையா மாத்தணுமா? அல்லாவுக்கு அடுத்து அல்லாஹ் இப்படி தன்னோட சேர்த்து சொல்றான், எனக்கும் நன்றி செலுத்து, உன் பெற்றோருக்கும் அனிஸ்குர்லி ஒலி வாலிதைக்க, எனக்கும் உன் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்து. உங்க தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துன்னு சொல்றதுல அல்லாவுக்கு என்ன லாபம்? இந்த மதத்துக்கு என்ன லாபம்? இந்த மதத்தை வைத்து பிரச்சாரம் பண்ண ரசூலுக்கு என்ன லாபம்? உன் தாய் தந்தையெல்லாம் கவனிக்க, நம்மள்ட்ட கொண்டாந்து குட்டி எல்லாத்தையும் இந்த லாபம். இப்ப தாய் தந்தையை கொண்டு இங்க வரவங்க குறைஞ்சு போயிருமே. தான தர்மத்தை எல்லாம் உமா அப்பா கவனிங்கன்னு நாங்க சொன்னா எங்களுக்கு வரக்கூடிய குறைஞ்சு போயிருமா இல்லையா? மத குருமார்கள் சம்பாதிக்கிறோம் வைங்க, அப்படி இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? அப்ப அப்படியான ஒரு மார்க்கமாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நல்லது நல்லது என்னன்னு கேட்கிறாங்க. நல்ல காரியம் செய்வது என்றால் நாங்க அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்னமோ காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நல்ல காரியம் என்ன தெரியுமாடா? வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லா, நல்ல காரியம் என்று சொன்னால் நான் தான் சொன்ன, அதை அல்ல விட்டு கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வை நம்பு. என்னத்தை நல்ல காரியம் சொல்றாங்க அந்த டாபிக்கே 2வது அல்ல தள்ள மாட்டான். மன் ஆமன பில்லா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை நீ நம்பணும். அப்புறம் ஒல்லியோமில் ஆகிரி, இறுதி நாளை நம்பு, மலாயிக்கத்தை நம்பு, வேதத்தை நம்பு, நபிமார்களை நம்பு. இந்த நம்பிக்கையை கரெக்டா வச்சுக்கிட்டு அடுத்து செயலை சொல்லும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, அவனுக்கு அவன்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை மன விருப்பத்தோடு அவன் கொடுக்க வேண்டும். எங்க யாரு கொடுக்க வேணும்? தவில் குர்பா, சொந்தக்காரங்களுக்கு கொடு. நன்மையான காரியம், நன்மையான காரியம் என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அன்னசத்திரம் கட்டி வைக்க நன்மையான காரியமா? மடத்துக்கு கொடுக்கிற நன்மையான காரியமா? கோயில பெருசு பெருசா கட்டுறது, பள்ளிவாசல் பெருசு பெருசா மினாரா வேண்டி ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி செலவழிக்கிறாங்க ஒரு மினாரா கட்டுறதுக்கு, எந்த யூஸும் இல்லாம. இது நன்மையான காரியமா?
நன்மையான காரியம் என்றால் என்னன்னு கேட்டா மன விருப்பத்துடனே ஒரு கசப்பும் இல்லாம ரவில் குர்பா சொந்தக்காரங்களுக்கு செலவு செய்யி, ஒல் யதாமா அனாதைகளுக்கு செலவு செய்யி, ஒல் மசாக்கின் மிஸ்கின்களுக்கு செலவு செய்யி, ஒபுனு சபீல் திக்கற்றவர்களுக்கு செலவு செய்யி, ஒ சாயிலின கேட்டு வர்றவங்களுக்கு செலவு செய்யி, ஒபிர் ரிகாபி அடிமைகளை விடுதலை செய்வதற்காக, இப்ப கிடையாது அடிமைகளாம், அடிமையை விடுதலை செய்வதற்காக செலவு செய்யி. நன்மையான காரியம் என்னன்னு கேட்டா இதுதான் நன்மையான காரியம். நன்மையான காரியம் என்னன்னு கேட்கறதுக்கு அல்ல ஆன்சர் என்ன பண்றான்டா, அல்லாஹ் ரசூலை நம்புப்பா, இருந்தனாலும் நம்பு, வேதத்தை நம்பு, ஈமான கரெக்டா வச்சுக்க. நெக்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா அல்லாஹ் காசு தந்திருக்கான்ல அதை இந்த மாதிரி காரியம் செலவு பண்ணு. அப்ப இது ரொம்ப அவசியமான ஒரு போதனையாத்த. இந்த மாதிரி இறைவன் ஒருத்தனுக்கு பயந்து கொண்டு இப்படி எல்லாம் செய்ய சொன்னா இது கடவுளை மனுஷன் நினைங்கிறன அவனுக்கு மரணடியா இருக்கா இல்லையா? கடவுளை நினை, அதனால் நீ மனுஷனையும் நினைன்னு அல்லாஹ் சொல்லி தர்றான். இந்த மார்க்கம் என்ன செய்ய சொல்ல, கடவுளுக்கு வழிபாடு செஞ்சுக்கிட்டே மனுஷன் எல்லாம் மறந்துரு, வாப்பா விடு உமா விடுன்னு சொன்னா சொல்லு. இங்க என்ன சொல்லி தரப்படுது, கடவுள் நம்பிக்கை தான் உனக்கு என்னை பற்றிய பயன்தான் தாய் தந்தையை கவனிக்க தூண்டு உன்னைய அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இது மாதிரி என்ன பல விஷயங்களில் எல்லாம் என்ன செய்யலாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சில பேர் நரகத்துல கிடப்பாங்க, நரகவாசிகள். இந்த நரகவாசிகள் பேசிக்கிறது எல்லாம் சொல்லி காட்டுறோம். நரகவாசிகள் நரகத்திலிருந்து பேசுவான்ல, ஒரு நரகவாசி ஏன் நரகத்துக்கு போனான்னு அவனுக்கு தெரியுமா இல்லையா? சொல்லித்தான் எல்லாம் கொடுப்பான். நரகத்துக்கு போனா சும்மா இப்படி தள்ளி விட்டுருவாங்கறீங்களா? அப்படி தள்ள மாட்டான். யார் நரகத்துக்கு போறா இருந்தாலும் அவனை கூப்பிடுவான், இந்தா இத புடி, எதை புடி, உன் நன்மை தீமையுடைய அந்த பேப்பரை புடி, உன்னுடைய கிதாபை புடிமா, இருக்கிற கிதாபுக்க உன்னுடைய கிதாபை நீ வாசிச்சு பாரு, கஃபாபி நப்சிக்கல் யௌம அலைக ஹசீபா, உனக்கு மார்க் போடுறது நீனே போதும், வேற யாரும் போட வேண்டியது இல்ல. இதுக்கு என்ன மார்க் போடலாம்னு சொல்லு. நம்ம செஞ்ச அமல்லாம் இல்ல ரெக்கார்ட்லாம் பண்ணி நம்ம செஞ்ச அக்கிரமானியா எல்லாத்தையும் பட்டியல போட்டு இதாண்டா நீ செஞ்சது, நம்மளே மறந்துட்டு மும்பிட்ட செஞ்சோம், எல்லாம் பாவமா இருக்கும், ஒன்னும் நல்லதா இருக்காது. இவ்வளவுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லு அப்படின்னு நல்லா கேட்பான். அதுல என்னென்ன பிரதானமா வீடு எல்லாம் போட்டு நிறைய வச்சிருப்பானே இல்லையா? முதல் கிரேடா செஞ்ச நீ பாவம், ரெண்டாவது எல்லாம் செஞ்ச படிச்சு பார்த்துட்டு அப்ப நம்மள அல்லா தள்ளுறான்னா இது எது செய்யறான்னு தெரிஞ்சிடும், எதுக்கு நம்மள நரகத்துல தள்ளுறான்னு தெரிஞ்சிருமா இல்லையா? அதனால நரகவாசி ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா, சொல்வதாக அல்லாஹ் எடுத்து சொல்றான்னு சொன்னா அவனா சொல்றது இல்ல, நரகவாசிக்கு அல்லாஹ் சொல்லி அவனை உள்ள தள்ளி இருக்கிறான். அவன் சொல்றானா, ஏண்டா நீங்க மா சலகக்கும் ஃபீ சகர், ஏண்டா நீங்க நரகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்க தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஒன்னு அல்லாஹ்வுக்கு செய்யற விஷயம். வலம் நக்கும் நுதைமுல் மிஸ்கீன், மிஸ்கீனுக்கு சோறே கொடுக்க மாட்டோம், ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கிற கான்செப்ட் நம்மகிட்ட கிடையாது. நரகத்துக்கு ஏண்டா வந்தீங்கன்னா தொழுகாதையும் ஒரு காரணமா சொல்றான், அது ஆன்மீக விஷயம். தொழுகாதனால வந்த ரைட் ஓகே. அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான், நரகவாசி என்ன சொல்றான், வலம் நக்கும் நுதைமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு நாங்கள் சோறு போட்டதில்ல, அப்ப சம்பாரிச்சா நாங்களே வச்சுக்கிட்டோம், எவ்வளவு சம்பாரிச்சா எங்களுக்குரிய நினைச்சுக்கிட்டோம், ஏழை பாளையங்களை கவனிக்க மாட்டோம், இப்படி நடந்ததுனால எங்களை எல்லாம் கொண்டு போட்டான்னு சொல்றான். அப்ப ஒரு மனிதன் இந்த கடமைகளை தாய் தந்தையர் பெற்றோர் சொந்த பந்தத்தை கவனிக்க தவறிவிட்டானேயானால், ஏழைகளை கவனிக்க தவறி எல்லாம் கொடுத்து இருந்தும், வசதி கொடுத்து இருந்தும், அவன் குடும்பத்தை சில போதுமான வருமானத்துக்கு மேல மிச்சமாக அல்லாஹ் கொடுத்து இருந்தும் கவனிக்க தவறிவிட்டானேயானால் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் என்ன, நரகம். எப்படி வணக்க வழிபாடுகளை செய்யாட்டி நரகம் கிடைக்கிறதோ அந்த மாதிரி இந்த அறப்பணிகளை செய்யாட்டால் நரகம் செய்ய தூண்டுறது ஒரு பக்கம், செய்யாட்டி நரகம். இப்படி ஒரு நம்பிக்கை வந்தா எவ்வளவு பெரிய நன்மை உலகத்துக்கு ஏற்படும். தாய் தந்தை வயசாயிட்டாங்கன்னா கொடுக்க தேவையில்லை, இந்த ஏழை பையனை என்ன செஞ்சிருவான், இந்த பிச்சைக்கார பையனை என்ன செஞ்சிருவான் நினைச்சு கொடுக்காம இருக்கிறோம்ல, அவனே ஒண்ணும் பண்ண மாட்டான், அவன் பண்ணுவான்ல. அந்த ஏழை உங்களை என்ன செஞ்சிருவான் கொடுக்காட்டி, பிச்சைக்காரனுக்கு ஒண்ணும் கொடுக்கணும் என்ன செஞ்சிருவான், ஒண்ணும் செய்ய முடியாது, உங்களோட பலவீனமா இருக்கான், அவனால் ஒண்ணும் செய்ய முடியாது. வேற யாருதான் உங்களை என்ன செஞ்சிருவா, ஏன்டா கொடுக்கலன்னு அரசாங்கம் கேட்குமா? கேட்காது, யாருமே கேட்க மாட்டாங்க. ஒருத்தன் கேட்பானே, நீ கொடுக்கலன்னு அங்க விசாரணை இருக்குது. அப்ப இந்த பயம் வரும் பொழுது மனிதன் கொடுக்கக்கூடியவர்களாக மாறினா உலகத்துக்கு நல்லதா கெட்டதா? இந்த காலத்துக்கு தேவையா இல்லையா, ரொம்ப தேவையா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததை விட இன்றைய காலத்துக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப மஸ்ட் அவசியமான போதனையா இருக்கிறது. இதான் மனுஷனுக்கு இன்னைக்கு தேவையாக இருக்கிறது. இதை பார்க்கிறோம். அதே மாதிரி நல்லடியார்கள் செய்யற, இது 74வது அத்தியாயத்தில் 44வது வசனத்தில் இதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதாவது நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போறதா இருந்தா கணவாயை கடக்க வேண்டும். ஃபலக் தஹமல் அகபா, ஒரு கணவாய் என்ன, ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு கடந்தா எங்க போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். பள்ளத்தாக்க கடக்கலன்னா உளுந்த நரகம் தான்.
அப்படிங்கிற ஒரு ஊமையாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபலக் தஹமல் அகபா, இந்த கணவாயை அவன் கடக்க வேண்டாமா? உமா அதராக மல் அகபா, கணவாண்டா என்னன்னு தெரியுதா? அல்லாஹ் கேட்கிறான். கணவாயை முதல்ல நீ கடக்க வேண்டும். கணவாயை கடந்தால் தான், பள்ளத்தாக்கை கடந்தால் தான் எங்க போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உமா அதராக மல் அகபா, கணவாயிண்டா என்னென்ன சொல்றது விளங்குதா? அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறான், உனக்கு தெரியுமா? கேட்டுட்டு கணவாய் என்று சொல்வது ஃபக்கு ரகபத்தின், அடிமைகளை விடுதலை செய்யறது. அந்த காலத்துல மனுஷன் காசு கொடுத்து மனுஷனை வாங்கி அடிமையா ஆடு மாடு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு எந்த விதமான உரிமையுமே இருக்காது. வேலைக்காரன் மாதிரி கிடையாது அடிமை. வேலைக்காரனுக்கு உரிமை இருக்கு, நினைச்சா போடான்னு மாத்திடுவான் முதலாளிய. அடிமைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஆடு மாடுக்கு என்ன சுதந்திரம் இருக்காதோ அதே மாதிரி தான் மனிதர்கள் அன்னைக்கு நடத்தப்பட்டாங்க. அதை விடுதலை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, நீ சொர்க்கத்துக்கு போக ஆசைப்பட்டேன்னு சொன்னா அடிமையா இருக்கிறான்ல அவனை காசு கொடுத்து வாங்கி, அவனும் காசு கொடுத்தா வாங்கியிருப்பான், அவன் நஷ்டப்படக்கூடாது. அதனால காசு கொடுத்து வாங்கி ஓடு, இன்னையிலிருந்து அடிமை இல்ல. ரூபாயை கொடுத்து அடிமையை விலைக்கு வாங்கிடுறது. வாங்கின பிறகு இன்னையிலிருந்து அவன் அடிமையா இருந்தீல, அவனுக்கு ரூபாயை கொடுத்துட்டேன், அவன்கிட்ட உன்னை மீட்டுட்டேன், இன்னையிலிருந்து நீ ஓடு, எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல, நீ சுதந்திரமா இருந்துக்க. இப்படிதான் அடிமை ஒழிச்சிச்சு. அடிமைகளாக இருந்தது எப்படி ஒழிக்குது? கணவாயை கடக்குதல் என்பதுல முதல் விஷயமாக ஃபக்கூர் அகபாத். இதுல என்ன அல்லாஹ்வுக்கு என்ன லாபம்? இதுல நபிகள் நாயகத்துக்கு என்ன லாபம்? இந்த மதத்தை கட்டிக்காக்கக்கூடிய மத குருமார்களுக்கு இதுல என்ன லாபம்? அடிமையா இருந்தா நமக்கு என்ன, அடிமை விடுதலை செஞ்சா நமக்கு என்னங்கிறேன். இதுல ஒண்ணும் கிடையாது. இதுல என்ன இருக்கு? படைச்ச இறைவன் என்ன பாக்குறான்னு கேட்டா, நீ மனுஷனா பிறந்த நீ மனுஷனுக்குரிய வேலையை ஒழுங்கா செய்யறியா? மனுஷனுக்கு நன்மை செய்யறியா? உன் சுற்று வட்டாரத்தில் ஒரு அடிமை உன்னை மாதிரி ஒரு மனுஷன் வந்து சுதந்திரமா பெற்று அடிமையா இருந்துட்டு இருக்கானப்பா, உனக்குள்ள எந்த சுதந்திரமும் உனக்கு இல்ல, அவன் பேர்ல சொத்து இல்ல, அவன் பேர்ல எந்த விதமான சுதந்திரமும் இல்ல, அந்த மாதிரி இருக்கிறானப்பா, அவனை பத்தி நீ சிந்திக்கணுமா இல்லையா? அவனை பத்தி நீ கவனிக்கணுமா இல்லையா? எவன அடிமையா இருந்தா எனக்கு என்ன எப்படி இருக்கிறது என்று சொல்லிட்டு இதை நீ கடக்கணும். கணவாய கடக்கிறதுன்னா இதை செய்யும். முதல்ல அடிமையில் இருக்கிறவங்கள என்ன செய்ய? விடுதலை செய்வதற்கு பாடுபடு. அப்ப அடிமை இன்னைக்கு இல்லாட்டாலும் இந்த கான்செப்ட் என்ன? அடிமை இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற விஷயம் என்ன என்று சொன்னால் மனுஷனை கவனி. மனுஷன் உன்னை சுத்தி இருக்கிற மனிதன் கஷ்டப்படும் பொழுது நீ எப்படி அவனை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு நீ போயிட முடியும்? அவனுக்கு ஒண்ணும் செய்யாம அவன் விடுதலைக்கு பாடுபடாம நீ சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறியா? இப்படின்னு கேட்கிறான். ஒன்னும் ஒரு கணவாயாச்சா? அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ஸீ மஸ்கபா, சிரமமான கஷ்டமான காலத்தில் ஏழைகளுக்கு உணவளித்தல். ரொம்ப பஞ்சம், சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்காங்க, மக்களுக்கு சோறே கிடைக்கல, நமக்கு எல்லாம் பரக்கத்தை தந்திருக்கிறான். நம்ம சாப்பாடுக்கு இன்னொரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், 500 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தந்திருக்கிறான். அப்படி யாருக்கா அல்லாஹ் கொடுத்திருப்பானே. ஆனால் அடுத்து இவன் கணவாயை கலக்குது என்ன செய்யணும்னா, காசை வைத்துக் கொண்டு இதை செஞ்சாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். எதை செய்யணும்? உன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு அடிமைகள் இருந்தா அவங்களை விடுதலைக்கு நீ பாடுபடு. அப்படி அடிமை இல்லாத காலத்துல, அடிமை இருக்கிற காலத்திலையும் அதுக்கு செலவழிச்சது போக கொஞ்சத்தை எதுக்கு செலவழி? சாப்பாடு கொடுப்பா, சோறு கொடு. எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, மாசம் எங்கள்ட்ட 2000 ரூபாய் நான் தர்றேன்னு சொல்றோம். எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ் பரக்கத்தா தந்திருக்கான்ல. 1 லட்சம் 2 லட்சம் மாசம் சம்பாதிக்கிறான். ஏண்டா ஒரு 4 ஏழையை நீ பொறுப்பெடுத்துக் கொண்டு ஒரு மாசம் நாங்க 2000 ரூபாய் வாங்கிக்கிறோமா வந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னைக்காவது? எத்தனை விதவைகள் இருக்காங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க, எத்தனை முதியவர்கள் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் கைவிடப்பட்டவங்க நமக்கு தெரியுது. அப்ப அந்த லிஸ்டை எடுத்துக்கொண்டு இதுக்கு நான் பொறுப்பு, அவங்களுக்கு நான் உதவி செய்யறேன், என்னிடத்துல வந்து அவங்க சோறு ஆக்கி போடுறது. அந்த காலத்துல சோறுங்கிறது அப்படி சொல்லப்படுது. சோறு மேட்டர் கிடையாது, காசு கொடுத்தா வேணுங்கிறத வாங்கிடுவான். இந்த காலத்துல சோறா கொடுக்கறோட எது பெட்ரு? சோறாய் கொடுத்தா விரும்பினதை சாப்பிடுவான், எல்லாத்துக்கும் தூக்கி போட்டு போயிடுவான். காசா கொடுத்தோம்னா வேணுங்கிறத வாங்கிக்கிறான், தேவையானதை வாங்கிடுவான். நீ உன் ரேஞ்சுக்கு என்ன பிரியாணி கொடுத்தீங்கன்னா அந்த காசு அவன்கிட்ட கொடுத்தா 3 நாளைக்கு சோறு திம்பான். நம்ம ஒரு நாளைக்கு பிரியாணிக்கு அவன் கொடுத்தோம்னு சொன்னா ஒரு வேலைக்கு அவன் திம்பான். அந்த காசுக்கு ரூபாயை கொடுத்தா 200 ரூபாய் கையில கொடுத்தா என்ன செய்வான்? 3 நாளைக்கு அரிசி வாங்கி சாப்பிட்டுருவான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்ப இல்லாவிட்டால் நியத்து வச்சுக்கணும், இறைவன் எங்களுக்கு தருவானையானால் எங்க வாழ்நாளை எப்படியா ஒரு 2 3 4 10 50 100 பேருக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்குருவோம், எங்களால ஏண்ட உதவியை செய்வோம்னு சொல்லி அதான் கணவாயை கடக்கிறது. சொர்க்கத்துக்கு நீங்க போக ஆசைப்பட்டீங்கன்னா இதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்றது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்புறம் யதீமன் தா மக்ரபா, உனக்கு நெருங்கிய சொந்தக்கார அனாதை இருக்கானான்னு பாரு. சொந்தக்கார அனாதை நீங்க பாக்குறோமுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு அனாதையா இருப்பான், அவன் பெரியப்பா இருப்பான், கவனிக்க மாட்டான். தம்பியுடைய புள்ள மூத்தா போயிருக்கு, தம்பி மூத்தா போயிருப்பான், தம்பியுடைய புள்ள அனாதையா நிற்கும். அல்ல அண்ணன் மூத்தா போயிருப்பான், அண்ணன் மூத்தா போன அண்ணன் புள்ள அனாதை தானே. அப்ப இந்த தம்பிக்கு என்ன செய்யணும்? நம்ம அண்ணன் மகனாச்சே அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா அம்புட்டு சுத்தி அபகரிச்சு தெருவில் விட்டுருவாங்க. என்ன நடக்கிறது? அப்ப இல்லாத கொடுக்க கடமைப்பட்டவன் என்ன செய்யறான்? அனாதைகளுக்கு ஏதாவது சொத்து இருக்குமே ஆனால் இவன் மேஜரா இருக்குன்னா நம்ம அமைக்கிடுவோம்,
இவன் பெரிய ஆளா போனா சொத்தை கேட்பான், அதுக்கு முன்னாடி ஏதாவது கோல்மால் பண்ணி நம்ம சொந்தமாக்கிடுவோம். நடக்கிறானா இல்லையா? அல்லாஹ் இன்னைக்கு கணவாய கிடக்குறது என்னன்னா, எத்தீமை நீ சொந்தக்கார எத்தீமை தேடி போய் நீ கொடுக்குறான்ல, இவன் என்ன செய்யறான்? இது சொந்தக்கார எத்தீம் இருக்கிற பிடுங்க பாக்குறான். அப்ப இவன் எப்படி இவன் சொர்க்கத்துக்கு போவான்? இவன் எப்படி கணவாய கடந்தவன் ஆகுவான்? அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அவ மிஸ்கீனன் ராமத்ரபா, அப்ப கஷ்டப்படுற மிஸ்கீனுக்கு கொடுப்பா. கணவாய கிடக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு அடிமையை விடுதலை செய்யி சோத்த போடு. சோத்த போனா என்ன? அவங்களுடைய சாப்பாட்டுக்கு ஏதாவது பொறுப்பேற்றுக்கொள், அல்லது எத்தீமை சொந்தக்கார எத்தீமை கவனி, மிஸ்கின கவனி. இதை கடந்தால் சொர்க்கம். இதுதான் கணவாய். இதை தாண்டதான் இந்த காரியங்கள்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம சொர்க்கத்துக்கு போவதற்குரிய அந்த தடை விலகி விடும் என்று அல்லாஹ் அந்த மாதிரி எல்லாம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய காட்சியை சொல்லுகிறோம், பார்க்கிறோம். அதே மாதிரி நல்ல மூமின்களுடைய பண்புகளை சொல்லிக் கொண்டிருக்கும்போது யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, நல்ல மூமின்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அல்லாஹ்வை நேசித்த காரணத்தினால் அவர்கள் உணவளிப்பார்கள். இந்த உணவளிப்பார்கள் அந்த காலத்து அடிப்படையில் சொல்ற விஷயம். உணவளிப்பார்களுக்கு உணவுண்டு அர்த்தம் கிடையாது. இந்த காலத்தில் பொருளாதாரம் தான் உணவளித்தல் என்பது இல்ல. ஹோட்டல் அந்த காலத்தில் கிடையாது, சோறத்தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு காலத்தில் அரிசி கூட கிடைக்காது, மெட்டீரியல் காசு வச்சு வாங்க இயலாதுங்கிற காலத்தில் சொல்லப்பட்டது. இந்த காலத்தில் உணவளித்தல் அர்த்தம் அதுக்குரிய பொருளாதாரத்தை கொடுத்தா உணவு வாங்கிக்கிறாங்க. உணவாக நோம்பு கூட கஃபாரா இருக்கிறது. 3 வேளை சோறு போட்டு சோறு ஆக்கி கொண்டாந்து கொடுக்கறதை விட ஒரு ஏழையை பார்த்து 3 வேளை சாப்பாடு எவ்வளவு வரும் செலவுக்கு இருந்தா 200 ரூபாய் கையில பிடி, 100 ரூபாய் கையில பிடினா திண்டு போறான். அந்த மாதிரி என்ன செய்யறது? அது பெற்ற சிறந்த முறை பொருளாதாரத்தை கொடுக்கிறது. அப்ப யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வை நேசித்த காரணத்திற்காக வேண்டி மிஸ்கீனுக்கும் யதீமுக்கும் வஸீரா கைதிகளாக இருப்பவர்களுக்கு உணவளிக்கிறார்கள். மூமின்கள் நல்லவர்களுடைய பண்பு இதுதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் மக்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ்வுக்கு செய்யற உதவியாக இந்த மார்க்கம் சொல்லுது. இப்படி எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சா இது உலகத்துக்கு எவ்வளவு சேமம், இது மாதிரி எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சா உலகத்துக்கு எவ்வளவு நன்மை. இது மாதிரியான சித்தாந்தம் என்னத்துக்கு மாத்தணும்? இது மாதிரியான சித்தாந்தம் நோக்கி தானே எல்லாரும் இழுக்கணும். இது மாத்திர விஷயமா இல்லையே அப்படின்னு பாக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஐயுல் இஸ்லாமி கைரும், இஸ்லாத்துல ரொம்ப நல்ல காரியம் ஒன்று சொல்லுங்கிறாங்க. ஒரு சஹாபி கேட்கிறாரு, ஐயுல் இஸ்லாத்துல எல்லாம் நல்ல காரியம் தான், ரொம்ப நல்லது இருக்கும்ல, அதை கேட்கறாங்க. ஐயுல் இஸ்லாமி கைரும், இஸ்லாத்திலேயே ரொம்ப நல்ல காரியம் என்ன? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, துத்தைமு தாம், உணவளிக்கிறது தான் நல்ல காரியம். இஸ்லாத்திலேயே நல்ல காரியம் சொல்றதா இருந்தா ஒரு முஸ்லீமா இருக்கிறவன் செய்யற நல்ல காரியம் என்னன்னு கேட்டா உணவளிக்கிறது. உணவளிக்கிற என்ன? உணவு இல்லாமல் இவ்வளவு காசு இல்லாதனால உணவு இல்லாமல் இருக்கிறார்கள். உணவு இல்லாம இல்ல, காசு இல்லாதனால தான் உணவு இல்லை, தவிர உணவு எல்லாம் கிடைக்காம இல்ல. அப்ப உணவு காசு இல்லாம பொருளாதாரம் இல்லாம இருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை ஒரு மாசத்துக்கு நான் பொறுப்பு, 10 நாளைக்கு நீ சாப்பிட்டுக்க, ஒரு வருஷத்துக்கு மாசம் மாசம் வாங்கிக்க என்று அவங்களுடைய உணவுக்காக வேண்டி பொறுப்பை ஏற்றுக்கொள்வது இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் இஸ்லாமில் செய்யற ஒரு காரியத்தில் மிகச்சிறந்தது எதுன்னு கேட்கும் பொழுது முதல் இடமாக இதை சொன்னார்கள். இரண்டாவது என்ன சொன்னார்கள்? ஓ தக்ரவு சலாம அலாமன் அரப்தம் அல்லம் தாரிஃப், உனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாத்துக்கும் சலாம் சொல்லும். அது சகோதரத்தை உண்டாக்கும். தெரிஞ்சவனுக்கு தான் சொல்றதுன்னா தனியா மனுஷனை பிரிச்சிடும், தெரியாதவனுக்கு ஒருத்தர் திரும்பிட்டு போற மாதிரி வந்துடும். யாரை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னா ஆள் தெரியுதுன்னு தெரியாம போகணும், முஸ்லீமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் முஸ்லீம் இல்லாதவனா இருக்கட்டும் எல்லாம் அடங்கினதுல. தெரியாதவன்டால எல்லாம் தெரியாதுன்னு முஸ்லீமா இல்லையான்னு கூட தெரியாம இருக்கலாம். தெரிந்தவனுக்கும் நீ சலாம் சொல்லு, தெரியாதவனுக்கும் சலாம் சொல்லு. இஸ்லாமில் இரண்டாவது சிறந்த காரியம். ஒன்னு உணவு என்பது அவனுடைய பசியை போக்குவதற்கு உதவுற காரணம் முதல் இடத்துல வந்துருது. சலாம் சொல்வது என்பது நான் பெருசு நீ மட்டும், உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, நான் ஏன்டா உனக்கு சலாம் சொல்லணும் என்ற மாதிரியாக மனிதன் ஒதுங்குறான அந்த ஒதுங்கும் தன்மையில் இருந்தவனை விலக்கி நம்மள இவ்வளவு வசதியான நம்மளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு, நம்ம ஒண்ணுமில்லாத ஆளு முசாபிரு நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன செய்யுது? அப்படி மனம் குளிர்ந்து போய் விடுகிறது. பெரிய இடத்துல உள்ள ஒரு ஆசிரியர் மாணவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு, அந்த மாணவன் என்ன செய்வான்? என்னடா படிச்ச உஸ்தாது டீச்சர் அஸ்ஸலாமு அலைக்கும் செய்யறாரு, நம்ம சாதாரண மாணவனை பார்த்து சொல்றாரு. இப்படி நீங்க சலாம் சொல்வதற்கு மனிதனுடைய மனசுக்கு போடுற உணவு அதுதாங்க. வயிற்றுக்கு உணவு கொடுக்கறத முதல் காரியமா சொல்லிட்டு அவனுடைய மனம் எங்க குளிரும்? நம்மளே ஒரு மனுஷனா மதிச்சான், அதான் நம்மளே ஒரு மனுஷனா மதிச்சாங்க எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் எல்லாத்துக்கும் ஏற்படும் பாருங்க. நம்மளை மதிக்கவே இல்லைன்னா கோபம் வரும், நம்மளை கண்டுக்கிறவே இல்லைன்னு வைங்க ஆத்திரம் வரும். நம்மளையும் மதித்தான் என்று காட்டக்கூடிய ஒரு விஷயம் எதுல இருக்குன்னு கேட்டா சலாமில் இருக்கிறது. அது இரண்டாவது காரியம்ங்கிறாங்க. இது புகாரில 12, 28 பல இடங்கள் இருக்கிறது, பல நம்பர்கள் இருக்கிறது. அப்ப இஸ்லாத்தில் சிறந்த காரியம் எதுன்னு கேட்கும் பொழுது எதை இஸ்லாம் சொல்லி காட்டுது? தொழுகைன்னு சொல்லலாமா இல்லையா? அதுவும் சிறந்த காரியம் தான், இல்லைன்னு சொல்லல.
அவர் கேட்கும்போது தொழுகை சொல்லலாம், நோன்பு சொல்லலாம், வேற ஹஜ்ஜ சொல்லலாம், சுப்ஹானல்லாஹ், தஸ்பீஹ், தஹ்மீத், எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அது குர்ஆனை ஓதுறதுன்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஆனா இங்கே இந்த ஹதீஸ்ல அப்படி சில நேரத்தில் சொல்லி இருக்கிறார்கள். அதை புறக்கணிக்கக்கூடிய மக்கள் கேட்கும் அது மாதிரி சொல்லுவார்கள். இதை புறக்கணிக்கிற மக்களை பார்க்கையில என்ன செய்யறாங்க, மேற்று இந்த ஆளுக்கு இதுதான் இப்ப சொல்லணும், சோறு கொடுக்காம இருக்காரு இவரு, கேட்ட ஆள் வந்து கஞ்சனா இருக்காரு, நல்ல வசதி உள்ளவரா இருக்காரு, இவருக்கு இதுதான் சொல்லணும்ன்ற சொல்ல என்ன செய்யறாங்க, இந்த கேள்விக்கு இதை சொல்றாங்க. இதைத்தான் எல்லா இடத்துலயும் சொன்னாங்கன்னு இல்ல. சில விஷயங்கள்ல சிறந்த என்னன்னு கேட்கும்போது ஜிஹாதுன்னு சொல்லுவாங்க, சிறந்த என்னன்னு கேட்கும்போது சில நேரத்தில் ஹஜ்ஜிம்பாங்க. அது நேரம் சூழ்நிலை ஆளை பொறுத்து என்ன செய்யறது சொல்லக்கூடிய ஆன்சர் எல்லாமே சரிதான். அப்ப அந்த மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கிறோம். இஸ்லாத்தில் சிறந்தது சோறு போடுறது. இதுல வந்து நம்ம ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறோம். முஸ்லிம்கள் ஓரளவு மற்ற சமுதாயத்தோட ஓரளவு இருந்தாலும் இன்னும் இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாக நம்ம செய்தோமையானால் இந்த ஒரு மார்க்கத்தை நோக்கி எல்லாம் ஈர்க்கப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தன் அஸ்ஸாய் அல் அர்மிலத்தி, அதாவது கணவனை இழந்திருக்காங்கல்ல விதவைகள், விதவைகளுக்காக உழைப்பவன். விதவையா இருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்யறான், அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் அந்த நம்ம குடும்பத்து விதவையா இருக்கிறாங்கன்னு அவங்களுடைய செலவுக்கு பொறுப்பேற்றுக்கிறான். அல்ல வெளியில உள்ள ஒருத்தன் விதவைகளா இருக்கிறாங்க. விதவை என்றால என்ன, எப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ அதுக்கு பிறகு பெற்றோர் கூட சரியா ஏத்துக்க மாட்டாங்க. விதவை ஆனாலும் அண்ணன் ஏத்துக்குவானா, கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் ஒரு பெண்ணை யாரு கவனிப்பா, அண்ணன் கவனிப்பா, தம்பி கவனிப்பாங்க, குடும்பத்துல எல்லாரும் கவனிப்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தவன அப்படியே ஒரு கட்டாயி போயிடும், எல்லாமே புருஷன் வீடுன்னு போயிடுறாங்களா, இவங்களும் இந்த வீட்டோட இந்த தொடர்புல இருக்க மாட்டாங்க, போதுமான அளவுக்கு இருக்க மாட்டாங்க, அப்படியே அந்த வீட்டு ஆள் மாதிரி அப்படி போயிடுவாங்க. அது அந்த புருஷன் இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். புருஷன் இறந்துட்டான்னு சொன்னா அப்படியே உலகமே இருண்டு. அந்த பொம்பளைக்கு கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு வந்து உலகம் இருண்டு. தாய் தந்தை வீட்டுக்கு வந்தா கூட அது வந்து தாய் தந்தை எல்லாம் சம்பாரிச்சு போற வயசான ஆட்கள் அப்படியே இருக்காது. அண்ணன் தம்பியுடைய பொருளாதாரத்தை வச்சுதான் தாய் தந்தையை வாழ்வாங்க. பெரும்பாலும் பெரிய கோடீஸ்வரன் சொத்து இருந்தா அது ஒரு விஷயம். பெரும்பாலும் என்னவா இருக்கும்னு கேட்டா, இந்த தாய் தந்தையரை யாரு கவனிப்பா, ஆம்பளை பிள்ளை கவனிச்சிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் இவளும் வந்து வீட்டுல உட்காந்துட்டான்னு வைங்க, 2 நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாம போகும், 3 நாளைக்கு ஓடும். அப்புறம் இந்த அண்ணனுக்கு வாக்கப்பட்டு இருக்கால, அவ சாவி கொடுக்க ஆரம்பிச்சிருவா. எதுக்கு உங்க தங்கச்சி இங்க வந்திருக்குது, எதுக்கு உங்க புருஷன் இல்லாட்டி வேற எங்க வந்திருக்கேன், அங்க வேற வழியே இல்ல என்று சாவி கொடுக்க ஆரம்பிச்சு அது நரக வேதனை ஆக்கி, இல்லம்மா நீ இருந்தா குடும்பத்தில் பிரச்சனை எங்கடா வேற இடத்துல இப்படி சொல்ற நிலை இருக்கா இல்லையா. அப்ப இந்த மாதிரி எல்லாம் அதை வந்து நம்ம ஜெயிக்கணும். அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்குமே. ஆனால் இந்த மாதிரி பொண்டாட்டி சொல்ல கேட்டு தங்க விதவையா இருக்கக்கூடிய கணவனை இழந்திருக்கக்கூடிய பெண்கள் இருப்பார்கள், கவனிக்க தவறக்கூடாது. அப்படியே வீட்டுல இருக்கிறதுக்கு பிரச்சனையா இருந்தா ஒரு வீட்டை வாடகை பிடிச்சு கொடுத்து தேவையான செலவு காசு கொடு, உன் வீட்டில் இருக்கிறதான பிரச்சனை, அதை செய்ய எத்தனை விஷயம் வீணான கருதி செலவு பண்றீங்க. கேபிள் டிவிக்கு கொடுக்குற காசை கட் பண்ணி அது கொடுக்கலாம் தானே. எத்தனை விஷயத்துக்கு நீ செலவு பண்ணக்கூடிய விஷயம். போனுக்கு 1000 ரூபாய் செலவழிக்கிறீங்க, சும்மா பேச ஒண்ணுமில்லாம போட்டு பேசுறதுக்காக நினைச்சீங்க 1000 ரூபாய் 500 ரீசார்ஜ் பண்றீங்களா இல்லையா. அல்ல அந்த மாதிரி உங்கள்ட்ட வசதி இல்லாம இருந்து அதை கொஞ்சம் குறைச்சி அது கொடுக்கலாமா இல்லையா. இப்படியான முறையில வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஸாய் அல் அர்மிலா, அதாவது விதவைகளா இருக்கிற பெண்களுக்காக உழைக்கக்கூடியவனும், ஒரு மிஸ்கீனி, மிஸ்கீன்களை யாரும் கண்டுக்கிற மாட்டேங்கிறான், கண்டுக்காம பக்கீர் ஆயிடுறான். மிஸ்கீன்கிறவன் வீட்டுல இருந்துகிட்டே இல்லாம இருக்கிறவன், பக்கீருங்கிறவன் ஒருத்தர் கவனிக்கணும்னு தெருவுக்கு வர்றவன். பக்கீர் மிஸ்கீன் வித்தியாசம். பக்கீர்னா பிச்சை எடுக்கிறவன், மிஸ்கின்னா பிச்சை எடுக்காம உள்ள இருக்கிறவன். மிஸ்கினை ஒழுங்கா கவனிச்சா பக்கீர் வரமாட்டான். இந்த பக்கீர் கடற்கடை 5 கேட்கறானே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவன் மிஸ்கினா இருக்கிறவனை கவனிக்கல, நம்ம அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு இறங்கிறான். நீ மிஸ்கினை கவனிக்க பக்கீர் சாக போயிடுறேன். நம்ம சமுதாயம் பக்கீர் சா ஜாஸ்தி. ரமலான்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பக்கீர் சாக்கள் அலைகிறாங்க. என்ன காரணம், அவன் மிஸ்கினா இருக்கும்போது யாரும் கவனிக்கல. அதனால அப்ப உள் மிஸ்கினை கவனிக்கக்கூடியவன் 2 கவனிங்க. அதாவது விதவைகளை கவனிக்கிறவன் பொருளாதார உதவி செய்து கவனிக்கிறவன், மிஸ்கீன்களை கவனிக்கிறவன் அவங்களை அடிப்படையான தேவைகளுக்காக வேண்டி பாடுபடுறவன். இந்த பணிகளை செய்யறவன் கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போய் போர் செய்யறான அவன் மாதிரி. இது எப்படிப்பட்ட இடம், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், ஒரு அக்கிரமத்தை அழிப்பதற்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்துல படை திரட்டி போறாங்க. இஸ்லாமிய அரசாங்கம் செய்யறதுக்கு பேர் தான் போர். அப்ப தீமையை எதிர்ப்பதற்காக வேண்டி போனால் அதுல போறவன் எதை நம்பி போறான், சாவுறதுக்கு தயாரா போறான். அந்த தீமையை எதிர்த்து போர்க்களத்துக்கு போறான்னு சொன்னா திரும்பி வர்றது டவுட் தானே, முடிஞ்சிச்சு நம்ம கதை முடிய போகுதுன்னு சொல்லி தான் போறான். வெற்றி பெற்றாலும் பெறலாம், தோற்றாலும் தோற்று விடலாம். இந்த மாதிரி 50-50 தான் போறான். அப்படி போறவன் வந்து எவ்வளவு பெரிய அர்ப்பணிக்கிற காரணத்தினால அதுக்கு பெரிய தரஜா மார்க்கத்தில் இருக்கிறது, பெரிய அந்தஸ்து எல்லாம் கொடுக்கறான். செத்துட்டா எல்லா பாவம் மன்னிக்கப்படுது. சாவல் என்று சொன்னா கூட இந்த ஜிஹாதுன்னு போனா பாருங்க, தீமையை ஒழிப்பதற்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் தீமைக்கு எதிராக போருக்கு போகும் பொழுது அதுல பங்கெடுக்கிறான் பாருங்க, அதுக்கு பயங்கரமான கூலி எல்லாம் வச்சிருக்கிறான்.
அந்த இடத்துல எதை வைக்கிறான்? நீ ஏழைக்கு கொடுக்கறதும் அறுவாலை போறதுக்கு ஒன்னா குண்டு குழுவும் தலையை சீவுவாங்க. அதுக்கு போறவனோட எதை ஒப்பிடப்படுது? ஒரு ஏழைக்கு மிஸ்கீனுக்கு பாடுபடுறவன் யார் மாதிரியா? இவர் என்ன அறுவாலை தூக்கிட்டாரு, என்ன வாழை எடுத்துட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, என்ன தியாகம் பண்ணிட்டாரு, இவருக்கு என்ன டேஞ்சர் ஏற்பட்டுங்கிறேன். இந்த மாதிரி மிஸ்கீனுக்கு உதவி செய்ய போனா தலையை வெட்டிடுவாங்களா? விதவைகளுக்கு உதவி செய்ய போனா செத்து போயிருவோமா? அப்ப செத்து போற காரியத்துல இறங்குறிய உயிர் போற காரியம் அதுக்கு ஈக்குவலா எதை வைக்கிறான்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இத சொல்றாங்க அசாயி அல்ல அருமிலா, அதாவது விதவைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் பாடுபடுறவன். அப்ப ஏன் நம்ம இதை செய்ய மாட்டேங்கிறோம்? அதனால இந்த ஜமாத் நிறைய பணிகள் முதியோர் எதுக்கு வைக்கிறோம்? இந்த ஜமாத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் முதியோர் நடத்த முடியாது. முதியோர் இல்லங்கள் நடத்துகிறோம், சிறுவர்கள் நடத்துறோம், அனாதை இல்லங்கள் நடத்துகிறோம், சிறுமியர் காப்பகம் நடத்துறோம். இப்படி பல விதங்கள்ல செய்யற மனநோயாளிகளுக்கு தான் நடத்தவில்லை. இன்ஷா அல்லாஹ் அது கூட என்ன செய்யறோம்? திட்டத்தில் வைத்திருக்கிறோம். மனநோயாளிகள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள பெற்றோரால் கூட கவனிக்க முடியல என்ற நிலையெல்லாம் இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த மாதிரி வாய்ப்பை தந்து அதையும் நம்ம செய்யறதுல திட்டத்தில் இருக்கிறது. அப்ப இது எங்க வைக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யறவனை போல உண்ணு. அவன் போல மட்டுமில்ல, அவில் காயிமில் லைலி சாயிமின் நகார், பகல்லாம் நோன்பு மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. எல்லா நாளும் நோன்பு வச்சு எல்லா நாளும் நின்று வணங்குறது தடுக்கப்பட்டிருக்கு. தடுக்கப்படலன்னு வச்சுக்கிடுவோம். காலமெல்லாம் நோன்பு வைத்து காலமெல்லாம் இரவுல தொழுது வணங்குறான அவன் நன்மை இவனுக்கு கிடைக்கும். யாரு கிடைக்குது? அதாவது விதவைகளுக்காக வேண்டியும் மிஸ்கின்களுக்காக வேண்டியும் யார் பாடுபடுகிறார்களோ, ஏழைகளுக்காக வேண்டியும் அவங்க இந்த நிலையில் அல்லாஹ் வைக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 5353 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன வ காஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹக்கதா, இப்படி சொல்றாங்க, நானும் யத்தீம்களை அனாதைகளை பொறுப்பேற்றுகிறானே அவனும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். ரெண்டு விரல காட்டி, ரெண்டு விரல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டி காட்டி, நான் இதுண்டா அமையுது, நானும் அவனும் இப்படி இருப்போம், ஒன்னா இருப்போம், எனக்கு பக்கத்தில் இருப்பாங்கிறாங்க. அனாதைகளை கவனித்தவன் சொர்க்கத்தில் எனக்கு அருகில் இருப்பான், ஏன் கிட்டத்தில் அல்லாஹ் வச்சுக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கிற தரஜா இப்படிப்பட்ட தரஜா, நபிமார்களுக்கு கிடைக்கக்கூடிய தரஜா யாருக்கும் அடைய முடியுமா? இவனுக்கு மட்டும் என்ன செய்யறான்? அனாதையை பொறுப்பேற்றுக்கிட்டு ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னா, இந்த அனாதை இவனை தகப்பன் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி விட்டான், இவனை நம்ம கவனிப்பது அல்லாஹ் நம்ம சுமத்தின கடமை. அப்ப அந்த வேலையை நம்ம செய்தால் அல்லாஹ் என்ன செய்யறான்? ரொம்ப ரொம்ப இறக்கப்பட்டு ரொம்ப அன்பு காட்டி நபிமார்களுக்கு பக்கத்துல, நபிமார்களையும் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல கொண்டே நம்மளை வச்சிடறான். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலபி இஸ்பைஹி சப்பாபா உல் உஸ்தா, நடுவரலையும் ஆள்காட்டி வரல ரெண்டு வரலையும் காட்டி, நடுவரல்னா இது, ஆட்காட்டினா இது, இந்த ரெண்டு வரலையும் காட்டி நானும் அனாதைகளை அரவணைக்கக்கூடியவனும் இப்படி இருப்போம். எத்தனை பேர் அனாதை அரவணைக்கிறோம்? அனாதை இருக்கிறவர் எத்தனை பேர் தேடுறோம், கண்காணிக்கிறோம்? ஒண்ணுமே கிடையாது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் 6005வது ஹதீஸில் இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் மார்க்கத்தில் நல்லறங்கள் நிறைய இருக்கிறது. அது எல்லாமே எதை வைத்ததா இருக்குன்னு கேட்டா குடும்பத்துக்கு செய்யறது, தாயத்துக்கு செய்யறதா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒருத்தன் பொண்டாட்டிக்கு சாப்பாடு போடுறான், இது என்ன? மனைவிக்கு சாப்பாடு போடுறது. மனைவிக்காக வேண்டி புடவை எடுத்து கொடுக்குறான், மனைவிக்காக வேண்டி ஒரு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். இது அவனுடைய சந்தோஷம் தானே கொடுக்குறான், இல்லாட்டி எங்க பஞ்சாயத்தாருன்னா கொடுக்குறான். கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதுக்கு தான் கொடுக்குறானே தவிர இதுல என்ன ஆன்மீகம் இருக்குது? இதுல என்ன பெரிய பக்திமானுடைய வேலை என்ன இருக்குது? கடவுள் இல்லைங்கிறவனும் செய்யத்தான் செய்யறான், இருக்குன்னு செய்யறான், போக்கி ரவுடி கொள்ளடிக்கிறவன் எல்லாரும் பொண்டாட்டி கவனி தான் செய்யறான். அவனுக்கு பொண்டாட்டி இல்லாம இருக்குது. திருட்டு பயலுக்கும் கொள்ளக்காரனுக்கும் கொள்ளக்காரனுக்கும் பொண்டாட்டி இல்லாம இருக்கா? அவனும் பொண்டாட்டி கவனிக்கத்தான் செய்யறான், அவன் சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் செய்யறான். மனைவியை கவனித்தல் என்பது மனுஷன் இயல்பாகவே என்ன இருக்கிறது? ஒரு ஈர்ப்பு தன்மை அல்லாஹ் கொடுத்து மனைவியை கவனிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இதுக்கெல்லாம் ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்ல. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இப்படி இருந்தாலும் சில பேர் கவனிக்காம இருக்கானே இல்லையா? இப்படிலாம் இயல்பாகவே அப்படி ஈர்ப்பெல்லாம் ஏற்படுத்தி மனைவியை கவனிக்கணும்னு அல்லாஹ் படைச்சு இருக்கும் போது சில பேர் என்ன செய்யறான்? பொண்டாட்டி சோற கொடுக்க மாட்டாங்கிறான், அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம், உங்க அம்மா வீட்டுல அதை வாங்கிட்டு வா. இவன் கொடுக்க கடமைப்பட்டவன் நகையை வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, கடை வைக்க போறவன் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வா, கார் வாங்கின 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வா, ஒரு வீடு ஒண்ணு வாங்க போற 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வா என்று அந்த மனைவியை அங்க போய் விரட்டி வாங்க விடுறான். அவ சாப்பாட்டுக்கு முதல் கல்யாணத்துக்கு முன்னாடி வரதட்சணை வாங்கிக்கிறான். இப்படி பல வகையில் என்ன செய்யறான்? அநியாயம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறான். பெரும்பாலும் மனைவிக்கு செலவு செஞ்சுட்டாலும் சில பேர் இப்படி இருக்கிறான். இந்த சில பேரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இத அன்ஃபக ரஜுல் அலா அஹ்லிஹி யஹ்தஸிபுஹா, அடே உன்னுடைய மனைவிக்காக வேண்டி நன்மையை நாடி நீ செலவு செய்தால், பொண்டாட்டி ரூபா கொடுக்கறியா, பொண்டாட்டி கொடுக்கறன்னு நினைக்காத,
இது அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன் என்று நினைத்து செய்தால் அது நல்லற பணிகள்ல சதக்காவுடைய கூலி உனக்கு தருவேன். மனைவிக்கு உணவுக்கு உணவாகி போச்சு, பெரிய நல்ல காரியத்தை அள்ளி கொடுக்குறாருல, அது நன்மையில கவனிக்கிறேன். மறுமையில கிடைக்கும் பொழுது அனாதைகளை கவனிக்கிறது, சிறுவர்களை கவனிக்கிறது, முதியோரை கவனிக்கிறது, எத்தீம்களை மிஸ்கினை கவனிக்கிறது, இப்படி எல்லாம் பல கான்செப்ட் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எப்படி அல்லாஹ் கூலி தருவான். அந்த மாதிரி உன் மனைவிக்கு நீ கொடுக்கும் பொழுது என்ன மனசுல நினைச்சு கொடுக்கணும், இவரை நம்ம அடிமை வேலைக்காரர்கள் கொடுக்காம அல்லாஹ் கொடுக்க சொல்றான். இறைவன் இதை கடமையாக்கி இருக்கிறான். இது இப்படி கொடுப்பதில் இறைவன் திருப்தி அடைகிறான், சந்தோஷம் அடைகிறான் என்று நினைத்து நீ கொடுத்தால் அது உனக்கு சதகாவாக ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப குடும்பத்தை கவனிக்காமல் அவன் அலட்சியப்படுத்தக்கூடியவனுக்கு கூட விடல இந்த மார்க்கம். அவனுக்கு என்ன பண்ணுது, எனக்கு அமைதியா கொடுறா. அல்லாஹ் யாருக்கு பேசுறான், பெண்களுக்கு பேசுறாங்க, பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக வேண்டி. உனக்காக கொடுக்காத எனக்காக கொடு, பரச்சவன் சொல்றேன் கொடு, நீ கொடுத்தா உனக்கு ஒண்ணு பார்த்தா நான் தர்றேங்கிறான். அவனுக்கு அக்கறை யார் மேல, நம்ம மூலமா கொடுக்க வைத்து அந்த பெண்களுக்கு கொடுக்க வைத்து பெண்களுக்கு உதவி செய்ய வைப்பதற்காக வேண்டி இப்படியான ஒரு அறிவுரையும் அல்லாஹ் செய்யறான், நபிகள் நாயகத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். அப்ப குடும்பத்தாரை கவனிக்கிறது நன்மை என்று இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா நிசால் முஸ்லிமாத், முஸ்லிம் பெண்களே. இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதாவது முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த அண்டை வீட்டார் விஷயத்தில் நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம், தப்பு செய்யறோம். பக்கத்து வீட்டில் யாருக்கா நமக்கு தெரியாது, அப்படிதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களை நம்ம சிட்டியில் அப்படிதான் இருக்குது. கிராமங்களில் ஓரளவு தெரிஞ்சு வைத்திருப்பார்கள். நகரங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா அண்டை வீட்டார் எதுவும் தெரியாது. ஆனா இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது, நீங்க ஒரு வீட்டில் குடியிருந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற யாரு, இந்த பக்கத்தில் இருக்கிற யாரு, அவங்களோட அறிந்து என்ன செய்யணும், ஒரு தொடர்புகளை பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். பழக்கம்னா என்ன, வேற பழக்கம்லாம் இல்ல, ஏதாவது நல்லது கெட்டது வீட்டில் செஞ்சோம்னா கொடுத்து விடணும், வேற ஒன்றும் வேண்டிய இல்ல, வேற ஒண்ணு பழக்கம் ஏற்படுத்த வேண்டிய பழக்கம். என்ன செய்றீங்க, விசேஷமா பிரியாணி சமைக்கிறீங்களா, ஒரு கிலோ சமைக்கிறீங்களா, ஒரு அரை கிலோ சேர்த்து சமைச்சிட்டு போங்க, உங்களுக்குன்னு 1 கிலோ தேவைன்னு சொன்னா நம்ம சமைக்கிறோம். அப்ப ஆசன மூக்கு துளைக்கி அவங்களுக்கும் படும், என்னமோ சமைக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு எண்ணங்கள் ஏற்படும். அப்புறம் நம்ம சமவாட்டுக்கு கொடுக்காம சாப்பிட்டோன்னு வைங்களேன், என்னடா அப்படி தந்தாங்க பக்கத்தில் ஒண்ணு நம்மளுக்கு கவனிக்க அப்படின்னு மனசு நினைப்பாங்களா இல்லையா. இது வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய அந்த அண்டை வீட்டார், இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு வழங்குதா, அண்டை வீட்டாரை நீங்கள் கவனியுங்கள். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா நிசால், இது பெண்கள் கையிலான இருக்கு பஞ்சாயத்து. இந்த மேட்டர் ஆண்களுக்கு என்ன செய்ய முடியும், நம்ம வெளியே வந்துருவோம். இந்த மாதிரி சமையல் கொடுக்கறதுலாம் பெண்கள்ட்ட தான் இருக்கும். பெண்களே இது கூப்பிட்டு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா நிசால் முஸ்லிமாத், முஸ்லிம் பெண்களே, லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் லிஜாரத்திஹா, உங்கள் அண்டை வீட்டுக்காரர் கொடுக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளையும் அற்பம் நினைக்காதீங்க. பெரிய பெரிய உணவு சமைச்சா தான் கொடுங்க நினைக்காதீங்க. ஒரு சாதாரண ஒரு அல்வா, கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ தான் அல்வா வந்திருக்குது, 100 கிராம் கொடுங்க. பெரிய 5 கிலோ வாங்கி கொடுங்க அவசியம் கிடையாது, நிறைய இருந்தா நிறைய கொடுங்க. நிறைய இல்லாட்டா கூட எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, உலக பிரிசன சாத், ஒரு ஆட்டினுடைய ஒரு கால், ஆட்டுடைய கால் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு குழம்பு வைக்கிறீங்க. இதுல என்ன இருக்கு, இறைச்சி இருக்கா, ஒண்ணும் கிடைக்காது, காலுடைய வாசனை தான் இருக்குமே தவிர என்ன இருக்காது, அதை திங்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, அதுல ஒரு டம்ளர் கொடுத்துடுங்க சூப்ப, ஒரு சூப்பு போட்டாலும் கூட அதுல கொஞ்சம் கொடுத்து விடுங்கன்னு சொல்லுது. அப்ப இப்படியான ஒரு விஷயங்கள் இருந்தாலேயே எப்படிப்பட்ட ஒரு சமூகம் உண்டாகி போயிரும். செத்து கிடந்தா கூட அண்டை வீட்டுக்காரர் தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம எப்படி இந்த உலகம் போயிடுச்சு, பக்கத்து வீட்டுல செத்துட்டான்னு சொன்னா அந்த வீட்டுல போனா செத்து போய் நாத்தம் வந்தா தான் அங்க ஒருத்தன் செத்துட்டான்னு தெரியுமே தவிர, அண்டை வீட்டுல உள்ள நடமாட்டத்தை காணாம, என்ன காணாம, யார் இருக்கா, என்ன போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தனையும் காணாம அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்ல. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அண்டை வீட்டார அவ்வளவு கவனிக்க சொல்லுகிறது. இன்னும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாசால ஜிப்ரீல் யூசினி பில்ஜார், ஜிப்ரீல் அண்டை வீட்டார கவனி, அண்டை வீட்டார கவனி, அண்டை வீட்டார கவனி என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு சொல்லி இருந்தார்னா, இப்படி சொல்றத பார்த்தா அது சொத்துக்கு வாரிசாக்கிடுவாங்க போல இருக்க என்று நான் நினைக்கும் அளவுக்கு. அண்டை வீட்டார கவனி கவனின்னா கடைசியில் சொத்துலையும் பங்கு கொடுன்னு சொல்லிடுவாங்க போல இருக்க, அப்படி அல்லாஹ் சொல்லிடுவான் போல நான் நினைக்கும் அளவுக்கு ஜிப்ரீல் அவர்கள் எனக்கு அண்டை வீட்டாரை பற்றி வலியுறுத்தி கொண்டே இருந்தார். அப்ப அண்டை வீட்டாருக்கு சொத்துல பங்கு கொடுன்னு சொல்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் சொல்லி தருது. அப்ப இது எல்லாத்தையும் மொத்தமா கூட்டி கழிச்சு பாருங்க, எல்லாத்தையும் மொத்தமா கூட்டி கழிச்சு பாருங்க. தாயை கவனி, தந்தையை கவனி, அண்ணனை கவனி, தம்பியை கவனி, அனாதையை கவனி, ஏழையை கவனி, முதியோரை கவனி, கைதிகளை கவனி, அது மாதிரி அடிமைகளை விடுதலை செய்யறது கவனி, இப்படின்னு ஒன்னு ஒன்னா அண்டை வீட்டார கவனி, இப்படி ஒன்னு ஒன்னையா வச்சு பார்த்தோம். இது எல்லாமே ஆன்மீகத்தை சொல்லி தரும் பொழுது இது மாதிரியான ஒரு சித்தாந்தம் உலகத்துக்கு தேவையானது சொல்ல முடியுமே தவிர, வேற வேற இது மாதிரி ஆன்மீகத்தை சொல்லி சுரண்டி ஏமாத்தி பிராடு பண்ணக்கூடிய தன்மை இந்த மார்க்கத்தில் கிடையாது. அப்ப இது மாறக்கூடிய எல்லா விதமான வாசலையும், பொருளாதாரத்தை வைத்து மாறக்கூடிய எல்லா விதமான வாசலையும் இந்த மார்க்கத்திற்கு அழைத்திருக்கிறது.
இது ஒரு வகை. அடுத்தா என்னன்னு கேட்டா, இது ரெண்டு காரணம் சொல்லியாச்சு. ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த மார்க்கத்தில் மாற்றத்துக்கு தேவையில்லை, காரணம் நம்ம சக்திக்கு உட்பட்டு செய்ய சொல்ற ஒரு மார்க்கம், சக்திக்கு மீறி எதையும் சொல்லாது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த காசு தான் பஞ்சாயத்து எங்கேயுமே. பொருளாதாரத்தை வச்சுதான் என்ன செய்யறான், இந்த மதத்தை சொல்றவன், கட்சி நடத்துறவன், இயக்கம் நடத்துறது எல்லாம் காசுக்கு தான். ஒரு அரசியல் கட்சி நடத்துறா எதுக்காக வேண்டி, முதலமைச்சர் அவர் எதுக்காக வேண்டி, எதிர்கட்சியா இருக்கிறது எதுக்காக வேண்டி, எல்லாம் சம்பாதிக்கிறது தானே. எல்லாருமே பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மதம் அது மாதிரி இருக்குமோ என்ற நினைப்பு மக்களுக்கு வருகிறது. அப்படி நடந்து கொண்டும் இருக்கிறார்கள். அது இங்க கிடையாது. இங்க கடவுள் பெற சொல்லி ஏமாற்ற முடியாது, கடவுளுக்கு தேவையில்லை, கடவுளுக்கு கொடுக்குற, அல்லாவுக்கு கொடுக்குற, ஏழை கொடு, எனக்கு ஒண்ணு தர வேண்டியதில்லை என்ற மாதிரியான ஒரு பூஜை கட்டணம் கிடையாது. பள்ளியாசல தொழுகை கட்டணம் இருக்குதா, சிறப்பு கட்டணம் இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. கியூல நின்று வரணுமா? ஒண்ணுமே கிடையாது. முதல் மரியாதை இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உங்கள்ட்ட இருந்து பணத்தை எதிர்பார்க்கிற மார்க்கம் இது கிடையாது. சொல்ல போனா உங்களுக்கு நீங்க கட்டாயம் செஞ்சாக வேண்டிய கடமையை ஆன்மீகத்தின் பெயரால் இந்த மார்க்கம் உங்களுக்கு சொல்லுது, அவ்வளவுதான். உங்க அப்பனை உங்க ஆத்தாவை கவனிக்கிறத சொல்றது என்ன, இதுல அல்லாவுக்கு என்ன இருக்கு? உங்க நன்மைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இன்னும் சொல்ல போனா அதுல சுயநலம் கூட இருக்கிறது. ஏன் தாய் நான் கவனிச்சா என் பிள்ளை என்ன கவனிப்பான்? அப்படி பாருங்களேன், சிந்திச்சு பாருங்களேன். தாய் நீங்க கவனிக்கவே இல்லை, அப்ப உங்க பிள்ளை கவனிச்சுட்டே இருப்பான். இவன் அப்பனை கவனிக்கல, ஆத்தா கவனிக்கல, இவனை நம்ம அதே மாதிரி நடத்துவோம். உங்க பிள்ளை உங்களுக்கு கவனிப்பானா இல்ல? நீங்க ரோல் மாடலா இருக்கிறீங்க. அப்ப அவன் கவனிச்சு நம்மளை செஞ்சு விட்டு போயிருவான். அப்ப அந்த தாயந்தேரை கவனித்தல் என்ற கான்செப்ட் தாயந்தைக்கு நன்மை மட்டுமில்ல, நமக்கு நன்மை. தாயந்தேரை ஒழுங்கா கவனிச்சோமே ஆனால் நமக்கு இதே மாதிரி தள்ளாத வயசு அடையுமே என்ன செய்வான், அவனுக்கு மனசுல பதிஞ்சிடும். நம்ம தாயையும் தந்தையை கவனிக்கிறத பார்த்துட்டு பிள்ளைக்கு என்ன செய்யும், ஓ அம்மா அப்பா இப்படி கவனிக்கணும் போல இருக்கு, நம்ம அப்பா எப்படி கவனிக்கிறாங்க, இவ்வளவு மரியாதை நடத்துறாங்க, எப்படி தேவையான வாங்கி கொடுக்குறாங்கன்னு மனசுல பதிஞ்சிட்டு வைங்க. அது எந்த பல்கலைக்கழகத்திலையும் சொல்லிக் கொடுக்காத ஒரு பாடம். அது இந்த குழந்தையா இருக்கும்போது உங்களை பார்த்து மனசுல உட்கார்ந்த ஒரு கருத்து, அந்த கருத்து உட்கார்ந்துருச்சுன்னு சொன்னா நாளைக்கு நீங்க தள்ளாத வயசுல இருக்கும் அந்த குழந்தை என்ன செய்யும், உங்களை அதே மாதிரி தூக்கி நீங்க எப்படி தாய் தாங்கினீங்களோ உங்களை தாங்கும். அப்ப உனக்கு நன்மையை தானே பாரு சொல்லி தர்றான். இந்த பொருளாதாரத்தை செய்யறது தாயந்தையை கவனிக்க சொல்றதுல கூட உனக்கு தான் நன்மை இருக்குது. இப்படியான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக என்னன்னு கேட்டா, மதங்கள்ல எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மதங்களோ சித்த எல்லாமே அதிகமா மதங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டா, மனிதனுடைய அறிவை மழுங்க செய்து அவனை மூடனாக ஆக்கி, அவனை சிந்திக்க விடாம ஆக்கி, அவனை ஒரு விதமான போதையில் ஆழ்த்தி வைத்திருக்கிற காட்சி நம்ம பார்க்கிறோம். எல்லாருமே எந்த மதமும் இந்த விதிவிலக்காக நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லா விதமான மோசடி ஏமாத்துறது பூராவுமே ஒரு அடிப்படையா வைத்திருக்கிற பாக்குறீங்க. இஸ்லாம் அதுல கவனம் செலுத்து. அது மாதிரி இந்த மார்க்கமும் சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், எந்த அளவுக்குலாம் இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு ஜோசியம், ஜாதகம் இந்த மாதிரிலாம் சொல்றான் மனுஷன். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் என்ன செய்யறான், நான் இந்த கருத்து செய்யலாமா, அவன் மை போட்டு பாக்குறேங்கிறான், அல்லது வெத்திலையில் வச்சு பாக்குறேங்கிறான், அல்லது கைரையை கொண்டா பாக்குறேங்கிறான், அல்லது கிரகத்தை கொண்டா சொல்றான், ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்குறான், அல்ல காலண்டர் எடுத்துட்டு எந்த சகுனம் எங்க இருக்கு, வடக்கையா தெற்கையான்னு என்ன செய்யறான் பாக்குறான். இந்த மாதிரி எல்லாம் என்னத்தையோ சொல்லி நம்மள ஒரு மாதிரியா போதையில் ஆக்கி அவன் சொல்ற அவனுக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரியும் அவனுக்கு கடவுள் தன்மை இருக்குங்கிற மாதிரி கொண்டு நிப்பாட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சில பேர் என்ன செய்யறான், ஒரு கஷ்டம் நஷ்டம் துன்பங்கள் ஏற்பட்ட உடனே எங்க போறான், துன்பம் ஏற்பட்ட எங்க போறான், உடனே ஒரு சாமியாட்ட போயிடுறான், ஒரு மத குருட்ட போயிடுறான். அவர் என்ன செய்யறாரு, நல்லபடியா இருப்ப இப்படின்னு சொல்லுவாரு. அவன் நம்பிட்டு வந்துடுறான். ஆனா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அவன் நம்பிட்டு வந்தாலும் ஒரு அறிவாளி வெளியே இருந்து பாக்குறான், என்னடா இவன் ஒரு மனுஷன், அவன் கஷ்டம்னு சொல்லி வர்றான், இப்படி இப்படின்னா இது என்ன செய்யும், இப்படி கையை காட்டுறான், இது எப்படி அவனுக்கு மாத்தேன், இவன் மனுஷன் தானே, இவன் மலைஜத்தா சுமந்துட்டு இருக்கிறான், இவன் அப்படி பவர் இருக்குது அப்படின்னு வெளி உலகத்தில் பாக்குறானா, இவங்களை ஒழிச்சுதான் மதத்தை ஒழிச்சு அப்படின்னு நினைச்சிடான். இந்த மதத்தை என்ன செய்யணும், ஒழிக்கணும். ஏன்னு கேட்டா ஒரு மனுஷனா இருந்துகிட்டு அவன் மனுஷனுக்கு அப்பாற்பட்ட மாதிரியும், இவன் கடவுள் மாதிரியும், இவன் நினைச்சலாம் செய்யற மாதிரியும், இப்படி கைய கரண பிரச்சனை சால்வ் ஆயிர மாதிரியும் இவன் ஏமாத்துறான், அருளாக சொல்றேங்கிறான், நாளைக்கு நடக்கலாம் தெரியுங்கிறான். இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது மனிதனுடைய அறிவை மழுங்க செய்யறது, அறிவை மழுங்க செய்யற காரியத்தை எல்லாரும் செய்யும் பொழுது இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அறிவை மழுங்க செய்யறது இடம் கொடுக்கவே இல்லை. நீ அறிவாளியா தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். மற்ற எந்த விஷயத்தில் நீ மைனஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீ அறிவை கொண்டுதான் சிறந்தவன். உன் அறிவை எந்த இடத்துல அடகு வச்சிடாதுன்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் இஸ்லாத்தில் மாத்திரம் தான் இருக்குது. அந்த சித்தாந்தத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்த்து அது மாற வேண்டிய வகையில் இருக்கிறதா, இந்த உலகத்தில் உள்ள பகுத்தறிவாளர்களுடைய